இந்த ரத்தத்தினாலே பாவங்களேற எங்களை நீர் கழுவி மீட்டுக் கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திலே எங்களை பங்குள்ளவர்களாக்கி இருக்கிறீர். உம்முடைய சுதந்திர வீதத்திலே எங்களுக்கு பங்கை கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி. ஆண்டவரே, அதை நாங்கள் இன்னும் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சூழ்நிலைகள், பிரச்சனைகள் இவைகளுக்கு மத்தியிலே ஆண்டவரே, இவைகளை நாங்கள் உபயோகிக்க எங்கள் மனக்கண்களை இன்னும் பிரகாசப்படுத்துவீராக. உடைய பரிசுத்த ரத்தத்தினாலே ஆண்டவரே, ஒரு விஷயம் கூட எங்களை தொடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய மனதை தொடுவீராக, எங்களுடைய மனசாட்சியை தொடுவீராக. எல்லா விதமான unworthiness, sense of unworthiness, sense of guilt, sense of condemnation, sense of feeling low self-esteem, everything. Lord, I pray right now that your blood will come and touch in those very areas. The blood will come and touch in those very areas. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. எங்களோட பேசுவீராக, எங்களோட பேசுவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் முழு ஆளுகையும் எடுத்துக் கொள்வீராக. எல்லா வார்த்தைகளும் let it be directed, let it be with purpose. We need your help this evening, Lord. We need your help. In the name of Jesus we pray. எபிரேயர் முதல் அதிகாரம். எபிரேயர் முதல் அதிகாரம். அதுல 1ல இருந்து வாசிங்க. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பரிசத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவர் ஆனார். எப்படியெனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னது உண்டா? மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த பொழுது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியின் செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போகும். ஒரு சால்வையை போல் அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறி போகும். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவது இல்லை என்றும் சொல்லி இருக்கிறது. மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பரிசத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னது உண்டோ?
ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களை நிமித்தம் ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? ஓகே. ஓகே. சோ ஒரே ஒரே விஷயம் இல்ல. ஜஸ்ட் ஓகே. சோ இந்த செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு நான் போறேன். Having an eternal perspective is very important. Okay, having an eternal perspective is very important. So, eternal perspective என்ன? What is eternal perspective? நித்திய பார்வை. நித்திய பார்வைனா என்ன? நித்திய பார்வைனா என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையை வாழ்க்கை மட்டும் இல்ல, இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாற்றையுமே நித்திய கண்ணோட்டத்துல பார்க்கணும். அப்படி பார்க்கறதுனா என்ன அப்படின்னா, பிரைமர்லி காலத்துக்கு தாண்டி பார்க்கணும். இப்ப வந்து உங்களுக்கு ஒரு 40 வயசுன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு. நீங்க வந்து ஒருவேளை ஒரு சில காரியங்கள்ல, ஒரு சில ஏரியாஸ்ல நீங்க வந்து 39 வயசு வரைக்கும் தப்பான முடிவுகள் எடுத்துக்கலாம். சரியா பண்ணாம இருந்திருக்கலாம். நீங்க திரும்பி பார்த்தா நீங்க சொல்ற மாரி இருக்கலாம். நானு அன்னைக்கு இப்படி பண்ணியிருக்கணும், இப்படி பண்ணியிருக்கணும். இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். அதான் இந்த இடத்துல வந்து இருக்கேன். அப்படின்னு நீங்க இன்னைக்கு சொல்ற மாரி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். 6 மாசம் தான் எனக்கு என்னன்னே விஷயமே புரிஞ்சிருக்கு. நான் கரெக்ட்டா பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இல்ல எனக்கு தெரிஞ்சும் செய்யாம இருந்திருக்கலாம். செய்ய விருப்பம் இல்லாமலோ, இல்ல செய்யறதுல ஒரு இது வேகம் காட்டாமலோ, ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ணியிருக்கலாம். சின்ஸ் ஆஃப் ஒமிஷன் ஆர் கமிஷன் ஆர் சின்ஸ் ஆஃப் என்ன சொல்றது? இக்னரன்ஸ் கூட இருக்கலாம். தெரியாம கூட இருக்கலாம். வாட் எவர். நார்மல் பெர்ஸ்பெக்டிவ்க்கும் டைம் பவுண்ட் பெர்ஸ்பெக்டிவும் இட்டர்னல் பெர்ஸ்பெக்டிவ் வித்தியாசம். நித்திய பார்வைனா இதுதான். நித்திய பார்வைக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, சீயிங் யுவர் செல்ஃப் அஸ் அ டைம்லெஸ் பர்சன். இப்ப வந்து இந்த பீட்டிங் டெத் அதை பத்திலாம் நிறைய பேர் பேசுறாங்க, பிரசங்கம் பண்றாங்க. பட் வேர் இட் ஸ்டார்ட்ஸ், எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் இஸ் சீயிங் யுவர் செல்ஃப் அப்பார்ட் ஃப்ரம் டைம். இட்ஸ் a வெரி சேலஞ்சிங் திங். ஏன் அப்படி சொல்றேன்னா, உலகமே காலத்துக்கு உட்பட்டு செயல்பட்டு இருக்கு. சோ காலத்துக்கு உட்பட்டு நம்ம இருக்கணும், அதன் வரையறைகள் கட்டுப்பாடுகளுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு தான் உலகம், அந்த ஒரு செட்டப் இருக்கு, சிஸ்டம் இருக்கு. அதுக்கு வெளியே வந்தா நிறைய பேர் கோச்சுப்பாங்க, நிறைய பேர் சண்டைக்கு வருவாங்க. இட்ஸ் நாட் அ ஈஸி திங். ஓகே, இட் இஸ் டிஃபிகல்ட். இட்ஸ் நாட் ஈஸி. பட் தட்ஸ் வாட் த பைபிள் கால்ஸ் ஃபோர்த். கால்ஸ் us to have an eternal perspective. அப்படின்னா என்னன்னா, having a perspective where we see that God can give you more opportunities. Okay. நம்ம கிறிஸ்டியன் சர்ச்சில் நிறைய அந்த ஒரு லைன் பேசுவாங்க. ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. அது பைபிள் அப்படி எங்கேயோ அங்க போடல. ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமா கடந்து போகுதுன்னு போடல. அதாவது பைபிள்ல போடலன்னா, பைபிள் அப்படி சொல்ல 1, 2 வசனம் இருக்கலாம், பழைய ஏற்பாடு இருக்கலாம், எங்கேயா இருக்கலாம். நான் சொல்றது ஒரு விசுவாசியை பொறுத்தவரையிலே நம்முடைய அழைப்பே நித்திய ஜீவனுக்கு என்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மரியாமலும் இருப்பான். அப்படிதான் அழைப்பே. That's the calling. That's the fundamental of the calling. Okay. So that being the case, in the whole line that ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமா கடந்து போறது, அது வந்து இந்த இதுல ஒர்க் ஃபிட் ஆகாது. ஓகே, இயேசு கிறிஸ்து வேணா அப்படி சொல்லலாம், ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமா கடந்து போகுது. ஏன்னா ஆமா, உண்மை. அவருக்கு வந்து டைம்ல ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் கொடுக்கப்பட்டது. பூமியில வந்துட்டு அவர் முடிச்சுட்டு அவர் போகணும். அவர் அப்படி சொல்லலாம், எனக்கு ஒரே ஒரு வாழ்க்கை கொஞ்சம் ஒரு அதனாலதான் எபிரேயர் 9 பின்னாடி வருது. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு படைவதும் என்று மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைன்ல வருது, கிறிஸ்துவும் அப்படின்னு வருது. ஒரே தரம் மரித்து தமக்காய் காத்து கொண்டிருப்போம் ரட்சிப்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் வரேன். அந்த வசனம் வந்து ஒரே தரம் மரிப்பதும் இது மனுஷருக்கு அது இருக்குன்றதுக்காகவே அதை சொல்லவே வரல. அந்த வசனம் என்ன சொல்ல வருதுன்னா, அந்த ரூல் வேர்ல்டே அந்த ரூல்ல ஓடிட்டு இருந்தது.
ஒரே தரம் மரிப்பது பின்பு நியாயத்தீர்ப்பு. அது வந்து யாருக்கு? ஆதாமின் சந்ததிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அவ்வளவுதான். ஒரே தரம் மரிப்பது பின்பு நியாயத்தீர்ப்பு. அப்படி இருந்த அந்த வரையறைக்குள் இயேசு தன்னை கொண்டு வந்து கொண்டார் என்பதை சொல்ல அந்த வசனம் வருது. ஒரு விசுவாசியா நீ இப்படிதான் இருக்கணும்னு அந்த வசனம் சொல்லல. So we are having an eternal perspective. இப்ப எலியா வந்து அந்த சூரியச் செடி கிட்ட படுத்து தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கும்போது தூதன் வந்து தட்டி எழுப்புறான். எழுப்பிட்டு சொல்றான், எலியாவே எழுந்து போஜனம் பண்ணு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஏன் அப்படி சொன்னான்? You have a long journey to make. ஏன் அப்படி சொன்னான்? நான் கேள்வி கேட்டிருக்கேன். யாரா பதில் தெரிஞ்சா சொல்லுங்க. ஏன் அப்படி சொன்னான்? I think he's saying that your life does not end. You don't have death. அந்த perspectiveல சொல்றானோ? இல்ல you don't, you're not bound Don't by, have deathன்றது இல்ல. you're not bound by. எலியாவோட ஜேர்னி இன்னும் முடியல. அதனால அப்படி சொன்னான். இன்ன வரைக்கும் முடியல. எலியா Okay. எப்ப சுழற்காத்துல போனாரு மேல? ஏறக்குறைய 3000 வருஷத்துக்கு முன்னாடி போயிருப்பாரா? இன்னைக்கு வரைக்கும் எலியாவோட வேலை முடியல. எலியா திரும்ப பூமிக்கு வந்தாச்சா? வரல. யாரா பாத்தீங்களா? யாராவது பாக்கல. இன்னும் வரல. சோ வந்துட்டு வருவாரு. ஓகே. அப்படின்னு நான் சொல்லல. பைபிள்ல தான் போட்டிருக்கு வருவார். சோ அதனால வந்து கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே எலியா தீர்க்கதரிசியை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அப்படின்னு இதுல மல்கியால வருதா? இப்ப என்ன மேட்டர்னா, ஆமா. இந்த மாதிரி கர்த்தருடைய நாள் வந்து நிறைய தடவை வரும். வந்துகிட்டே இருக்கும். இந்த பூமி சீரமைக்கப்படும் வரைக்கும் கர்த்தருடைய நாள் வந்து கொண்டே இருக்கும். whenever a child of God demands it, it will come. So இது மாதிரி பல லெவல்ல அடுத்தடுத்து வரணும். வந்து தான் அது வந்து கர்த்தருடைய நாள் அப்படின்னா இட்ஸ் a day of God's justice. We have many such days. God has scheduled many such days. By faith you can receive and you can have it. So அப்படி பல நாள் வந்து பல லெவல்ஸ்ல அந்த ஜஸ்டிஸ் வந்து வெளிப்பட வேண்டும். இது இப்படி பல லெவல்ல இருக்கும்போது எலியா வர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எலைஜா will come. ஓகே. சோ அதாவது நான் சொல்றது பிசிக்கலாவே will come. ஸ்பிரிட் realmல he is there. He will come. So his journey is not over. ஓகே. சோ அதனால சில பேர் சொல்லுவாங்க ஜீசஸ் கோட் பண்ணாரு. எதை கோட் பண்ணாரு? எலியா வந்து வந்தாயிற்று அப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா ஜீசஸ் கோட் பண்ணது என்னன்னா, அந்த மூவ் ஆஃப் காடுக்கு எலைஜாவோட மூவ் வந்து ஜான் த பேப்டிஸ்ட் மூலமா நடந்தது. அதுதான் ஜீசஸ் சொன்னாரு. ஓகே. ஏன்னா அந்த டைம்ல மெசையா வரப்போறாருன்றதுக்கோட ஜான் த பேப்டிஸ்ட் கனெக்ட் பண்ணி பேசினாங்க. பாரசீஸ் பேசினாங்க. அதுக்கு ரிப்ளை கொடுத்தாரு. இந்த மூவ்ல ஜான் த பேப்டிஸ்ட் வந்துட்டு போயாச்சு. சரி, ஜான் த பேப்டிஸ்ட் அந்த டைம்ல எலைஜா வந்துட்டு போயாச்சு. தட்ஸ் நாட் தி எண்ட். ஓகே. இப்ப நம்ம டைம்ல ஏதாவது மூவ் ஆஃப் காட் நடந்திருக்கா? சில பேர் சொல்றாங்க ஒரு எழுப்புதல் பிரதர் என்னாச்சு? 4 பேர் சோகமாச்சு. அதெல்லாம் கிடையாது. மூவ் ஆஃப் காட்னா பயங்கரமா இருக்கும். ஓகே. ஒரு ஜென்டைல் வந்து வெளிய போறவன் he will know God is here in this place. There is something really happening சொல்லி. அந்த மாதிரி மூவ் ஆஃப் காட் இந்தியால இன்னும் நடக்கவே இல்ல. ஓகே. நான் மூவ் ஆஃப் காட்னா where people will be like shocked at what God is doing. அந்த மாதிரிலாம் இன்னும் நடக்கல. சும்மா ஏதாவது சின்ன இதை வச்சுக்கிட்டு இந்த அரே வந்துருச்சு யார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. வரல இன்னும். அது வரணும். நிறைய வர வேண்டியது இருக்கு. அதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் நம்மள ஆண்டவரோட அலைன் பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம நிறைய ஆங்கிள் போயிட்டு இருக்கோம். கமர்ஷியல் சர்ச்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஆங்கிள் போகுது. இன்னொரு வந்து ரிலிஜியஸ் ஆங்கிள் போகுது. இன்னொன்னு வந்து டவர் ஆஃப் பேபிள் ஆங்கிள் போகுது. அது என்ன கம்யூனிட்டி. எல்லாரும் கம்யூனிட்டி உட்காந்து சாப்பிட்டே உட்காந்துருப்பாங்க. ஒண்ணுமே பவர் ஆஃப் காடே வராது. அதை பத்தி கவலையும் பட மாட்டாங்க. இப்படி பல தப்பான அவங்கவுங்களுடைய இது ஒண்ணு போயிட்டு இருக்கு. சோ இதெல்லாம் என்னைக்கு ஒருங்கிணைந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ அன்னைக்கு தான் மூவ்ஸ் ஆஃப் காட் வில் கம். அதுல எலைஜா ஹேஸ் ரோல்ஸ் டு பிளே. ஓகே. ரைட். சோ இப்போ என்னன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவரை பொறுத்தவரை அவர் நம்மள எப்படி பாக்குறாருன்னா, நமக்கு whole world sees death as the end. ஓகே. அன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது ஒன்னு சொன்னேன். ஜெருசலேம் பத்தி நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? ஜெருசலேமோட கோட்டை நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? It is not over until God says it is over. And God will not say it is over unless you win. இந்த கோட் வந்து நான் சொன்னேன். சொல்லிட்டு இது ஜெருசலேம் பத்தி இதான் நான் சொல்லுவேன்னு சொன்னேன். இப்ப நான் இன்னொரு ஸ்டெப் மேல போய் இன்னொன்னு சொல்றேன். என்ன சொல்றேன் அப்படின்னா,
1 மாசத்துக்கு முன்னாடி ஜெருசலேம் பேசுன மெசேஜ் நான் கேட்டுட்டு இருந்தேன். நான் அது முன்னாடி கேட்டுருந்தேன். அவர் இறக்கறதுக்கு முன்னாடி கேட்டிருந்தேன். அந்த மெசேஜ்ல அவர் ஒண்ணு சொல்றாரு. நான் அற்புதமே பார்க்கல நான் சொல்லவே முடியாது. நான் நெறைய அற்புதம் பார்த்திருக்கேன். நெறைய அதிசயங்கள்லாம் நான் பார்த்திருக்கேன். நான் இல்லன்னு சொல்லவே முடியாது. நெறைய பார்த்திருக்கேன். ஆனா, நான் பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டேனா? அப்படின்னு கேட்டா, இல்ல அப்படின்னு சொன்னாரு. ஐ நாட் சீன் எவ்ரிதிங் ஐ ஷு தேர் இஸ். தேவன் வச்சிருக்க எல்லாத்தையும் நான் பார்த்தேன்னு கேட்டா, பார்க்கல. எனக்கு இன்னும் லெவல்ஸ் இருக்கு அப்படின்னாரு. ஓகே. சோ, இப்ப யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். அப்ப இட்டர்னல் பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, நேச்சுரல் பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்தவரையில எல்லாம் என்ன சொல்றாங்க? அவர் ஒரு வேலைய முடிச்சுட்டாரு. அவர் போயிட்டாரு. அவர் டைம் முடிஞ்சிருச்சுன்னு. சோ, வி ஆர் டேக்கிங் டெத் அஸ் த டினாமினேட்டர். ஓகே. வி ஆர் நாட் டேக்கிங் வாட் காட் செட் அஸ் த டினாமினேட்டர். அவர் என்ன சொன்னாரு? "என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மரியாமலும் இருப்பான்." சோ, நான் இப்ப எதுக்கு இத சொல்றேன்னா, நான் வந்து ரொம்ப டெப்த் அந்த காரியங்கள் அத பத்திலாம் பேசிட்டு இருந்தாலும், ஐ அம் டாக்கிங் ஃபார் சம்திங் எல்ஸ். நான் எதுக்கு இத சொல்லிட்டு இருக்கேன்னா, யூ ஷுட் நெவர் சீ யுவர் லைஃப் வித் a lens of regret. You might have made mistakes. ஓகே. நீங்க சொல்லலாம், "இல்ல பிரதர், உண்மையிலேயே நான் தப்பு பண்ணியிருக்கேன். உண்மையிலேயே நான் சிலது தெரியாம இருந்துட்டேன். ஃபூலிஷா இருந்துட்டேன்." அப்படின்னு நீங்க 1000 காரியம் சொல்லலாம். பட் பீப்பிள் அண்டர் தி ஆடமிக் டைம்லைன், அவங்க they are limited by time. They have to talk about their regrets. They don't have any option. They are right. But you need not speak like that. You need not speak like that. நீங்க அப்படி பேசணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா, நீங்க பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். உங்களுக்கு எப்ப எண்டுனா, தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிறது. தேவன் உங்களுக்கென்று தீர்க்கதரிசனமாய் சொன்னது. தேவன் உங்க வாழ்க்கையில பேசுனது எல்லாம் நிறைவேறது தான் எண்டு. எத்தனை பேர் சொல்றீங்க? தேவன் சொன்னது எல்லாம் எனக்கு நிறைவேறிச்சு. தேவன் சொன்னது எல்லாம் நிறைவேறிச்சுன்னு என்ன சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? யாரா இங்க இருக்கீங்களா? ஏன்னா எனக்குலாம் நிறைவேறல. நிறைய நிறைவேற வேண்டியது. நிறைவேறல. சோ, தேவன் சொன்னது எல்லாம் நிறைவேறது தான் எண்டு. பக்கத்துல யாரா இருந்தா அவங்கட்ட சொல்லிருங்க. தேவன் சொன்னது எல்லாம் என் வாழ்க்கையில தேவன் எனக்கு வந்து வைத்திருக்கிற எல்லா திட்டங்களும் நிறைவேறது தான் என்னுடைய எண்டு. அதுக்கு முன்னாடி நான் 1000 எரர் பண்ணியிருக்கலாம். 1000 தப்பு பண்ணியிருக்கலாம். ஓகே. பட் அங்கதான் வந்து என்னுடைய தெரிந்து கொள்ளுதல். கர்த்தர் என்னை முன்னறிந்தது. அவருடைய தெரிந்து கொள்ளுதல் எல்லாம் அங்க தான் வருது. அவர் ஏன் என்னை முன்னறிந்து ஏன் என்னை தெரிந்து கொண்டார் என்றால், இன்றைக்கு என்னுடைய நிலை எப்படி இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு பேக்கிரவுண்ட்ல இருந்தாலும் சரி, எனக்கு தேவன் வச்சிருந்த இலக்கை அடையறதுல நான் எவ்வளவு பின்தங்கி இருந்தாலும் சரி, அவர் ஒண்ணு பார்த்துட்டாரு. என்ன பார்த்துட்டாருன்னா, நான் அந்த இலக்கை நிச்சயமாய் அடைவேன் என்பதை அவர் பார்த்து விட்டார். அதனாலதான் என்னை தெரிந்து கொண்டார். ஓகே. சோ, இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. த மூவ் ஆஃப் காட். வாட் மூவ் வி ஆர் லுக்கிங் அட்? ஓகே. தேவனுடைய அசைவு, தேவனுடைய கிரியை. இல்லன்னா இப்படி சொல்லலாம். தேவனுடைய கம்மிங் ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய வருகை. வருகைன்னா நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். திரும்ப சொல்றேன். வருகை அப்படின்னா கர்த்தருடைய மூவ். There is going to be a mighty move of God. What is that move of God? What is that move of God? What are we going towards? இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உங்களுக்கு ஆண்டவர் ஒரு டார்கெட் கொடுத்துருக்கலாம், ஒரு விஷன் கொடுத்துருக்கலாம். நீங்க ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம், ரெடி ஆயிட்டு இருக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம். அது தட் கேன் வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன். பட் இஃப் தேர் இஸ் ஒன் கோல் தி லார்ட் ஹஸ் given to the whole church. முழு சபைக்கும் ஒரு மூவ் பத்தி அவருடைய இந்த நாள்ல செய்ய வேண்டிய ஒரு மூவ் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கிறார். இது சபையில இருக்க எல்லாருக்கும் பொருந்தும். எல்லாருக்கும் இதுக்கு டார்கெட் மாதிரி கொடுத்திருக்காரு. எல்லாரும் நீட் டு ஒர்க் டுவர்ட்ஸ் இட். நீங்க உங்க இண்டிவிஜுவல் காலிங் என்ன வருது இருக்கலாம். பட் ஃபார் எவ்ரிபடி திஸ் இஸ் a corporate call. Do you know what is that call? Do you know what is that call? That call is opening up of the graves and people coming out of the graves. Particularly people, believers who died before their time. Particularly believers who have died before seeing the fullness of God. Believers who have not experienced what God has spoken over them. யார வச்சுலாம் வந்து உலகத்தாரும் மற்றவங்க நிறைய கேள்வி கேட்டாங்களோ, நீங்க இப்படி சொன்னீங்க, அப்படி சொன்னீங்க, ஏன் இப்படி ஆச்சு, ஏன் இது மாதிரி ஆச்சுலாம் கேள்வி கேட்டாங்களோ, அவர்கள் கல்லறைகள் திறக்கப்படும், அவர்கள் வெளியே வருவார்கள். இதுதான் தேவனுடைய மூவ். இதுக்குதான் சபைய தேவன் அலைன் பண்ண சொல்றாரு. ஓகே. இதத்தான் அவர் வருகைன்னு நிறைய பேர்ட்ட பேசுறாரு. அவங்க புரிய மாட்டேங்குது. அவங்க வேற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இஸ்ரேல குண்டு போடு, ஈரான் குண்டு போடு நினைச்சிட்டு இருக்காங்க. ஒண்ணும் பண்றது இல்ல. பட் வந்து அதெல்லாம் கிடையாது. இதுதான் மூவ் ஆஃப் காட். வாட் காட் இஸ் மூவிங். See, I'm not saying every grave will open. I'm not saying that. Okay, like the day of resurrection வந்துரும் நான் சொல்ல வரல.
I am talking about select graves opening, particularly graves of the people of God who have died. And also that in the list there are others also. There are some non-believers also. ஓகே. இப்ப என்ட்ட வந்து சில பேர் கேட்கலாம். "என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? பைபிள்ல இப்படி போட்டிருக்கா? இல்ல உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அப்படித்தானே அப்படி யார் சொன்னா? உயிர்த்தெழுதல் அப்படிதான் இன்னைக்கு சர்ச் பேசுது. புரியுதா உங்களுக்கு? உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் எழுந்திருப்பார்கள். அது எங்களுக்கு தெரியும்." அப்படின்னு சபை பொதுவா பேசுது. இதுதான் கிறிஸ்டியன் டாக்டரின் அன்னைக்கு இருக்கு. இது யாரு குடுத்தது? யார் எழுதி குடுத்தது நோட்ஸ்? உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் இதெல்லாம் நடக்கும்னு யார் எழுதி குடுத்தது? யார் சொன்னது அப்படி பைபிள்ல? ம்? யாருங்க சொன்னது? தெரியல யார் சொன்னதுன்னு. உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் எழுந்திருப்பான் அப்படின்னு யார் சொன்னது? இன்னைக்குதான் கிறிஸ்டியன் டாக்டர். ஆனா இது இது இப்படிதான் யார் சொன்னது? Martha. Martha. மார்த்தா சொன்னது. அதுக்கு இயேசு என்ன பதில் சொன்னாரு? அவ யாரும் பேசுறது இல்ல. இயேசு என்ன பதில் I சொன்னாரு? am the resurrection and the life. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய். ஏப்பா நீ ஒரு நாளுன்றியே, அது நீ என் மனசு வச்சாதான் நாளே வரும்ட்டாரு. என் கண்ட்ரோல்ல இருக்கு. அதாவது இது எப்படின்னா, சீஃப் மினிஸ்டர் நீங்க கையெழுத்து வாங்கணும்னு வச்சுக்கோங்க. சிஎம் ஆபீஸ்க்கு லெட்டர் எழுப்பி சிஎம் ஆபீஸ் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? கையெழுத்து போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இதான் செக்ரட்டரியேட். இதான் ப்ரொசீஜர்னு வச்சுக்கோங்க. சிஎம் உங்க வீட்டுக்கே வந்தாருன்னா யாராவது இல்ல நான் அங்கதான் போய் அனுப்புவேன்னு சொல்லுவீங்களா? சிஎம்ஏ இருக்காருன்னா கையெழுத்து வாங்கன்னு சொல்லுவீங்களா? அதுதான் இயேசு சொல்றாரு. ஏமா உயிர்த்தெழுதல் சொல்றேன் எனக்கு தெரியும். அதுக்கு சிக்னேட்டரி அத்தாரிட்டியே நான் தான். அன்னைக்கே நான் சொன்னாதான் உயிர்த்தெழுதல் நாள் வர்றதுனால எவனும் எந்திரிக்க போறது இல்ல. அன்னைக்கே நான் சொன்னாதான் எவனா எந்திரிப்பான். புரியுதா? சொல்ற நான் தான் உயிர்த்தெழுதல். நீ போய் என்ன எங்களை இல்லாம பேசிட்டு இருக்கன்றாரு. ஓகே. சோ இயேசு கிறிஸ்து டைம்ன்றத உடைக்கிறாரு. இந்த அம்மா ஒரு நாள்னு சொல்லுது. அன்னைக்குதான் எழும்புவாங்கன்னு. அதெல்லாம் கிடையாதுன்றாரு. சோ this move of God, resurrection கொண்டு நடக்க வைக்கிறது வந்து, it is not actually not in God's hand also. In fact, it's a blank check given to the church. The moment church understands that, churchனா சர்ச்னு சொன்னா அப்ப ரொம்ப ஆபத்தானது பாருங்க. ஏன்னா சபையே அதை புரிஞ்சுக்கணும்னா என்னைக்கு புரிஞ்சுக்கிறது? இன்னும் 1000 வருஷம் போனா புரியாது சபைக்கு. So it's not about சபை. It's about individuals who are serious. இது any move of God history எங்க எடுத்துட்டாலும் சரி, பைபிள்லயோ even after Bible டைமோ, any move of God happened because some individuals were hell bent on doing something. They decided that they're going to pray about it. They decided அப்படின்னா நம்மளோட வைராக்கியத்துல இருக்கிறது நான் சொல்ல. நம்மளோட வைராக்கியம் எங்க வருதுன்னா, ஆண்டவர்கிட்ட போய் நான் ஜெபம் பண்ண போறதை பத்தி அந்த அளவுல தான் வைராக்கியம் வர முடியும். I'm going to pursue it. I'm going to pray. I'm going to sit with God. I'm going to hear his voice more. இத பத்தி நான் இன்னும் கேட்க போறேன் ஆண்டவர்கிட்ட. நான் கேட்க போறேன். அந்த ஜீல் அத சொல்றேன். அந்த ஜீல்ல யார் இண்டிவிஜுவல்ஸ் தான் எனி மூவ் ஆஃப் காட கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. ஆனா அநேகருக்கு மறைக்கப்பட்டிருக்கிற ஒண்ணு என்னன்னா, டெத்த வந்து அது ஒரு செயின்ட் மாதிரி பாக்குறாங்க. Death is something that takes us to God என்ற லெவல்ல இருக்கு தியாலஜி. No, it's not. Death is an enemy அப்படின்னு போட்டு பைபிள்ல. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு. பரிகரிக்கப்படும் கடைசி ஆபீசர் மரணம் போடல. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் அப்படின்னு போட்டு. So it's totally in our hands to grow in the revelation and then சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் எனக்கு இன்னும் தலைவலி சரி பண்ண தெரியல. நீங்க இது ரொம்ப ஹையா இருக்குன்னு. நோ. தலைவலி சரி பண்றதும் ஒரு பர்சன் ஹூஸ் டெட் அண்ட் பரீட் ஃபார் டேஸ் வந்து உயிரோட எழுப்புறதும் வந்து இயர்ஸா கூட இருக்கலாம். உயிரோட எழுப்புறதும் போத் ஆர் ஆக்சுவலி சேம். ஏன்னா போத் இஸ் டன் நாட் பை மைட் நாட் பை பவர் பட் பை த ஸ்பிரிட். ஓகே. ஆவி இல்லாம செஞ்சிருவீங்களா? தலைவலியை சரி பண்ண முடியுமா? முடியாது. அதுக்கும் ஆவிதான், இதுக்கும் ஆவிதான். எந்த ஆவி? கிறிஸ்துவை மரித்தோர்ல இருந்து எழுப்பினா அதே ஆவி, ஒரே ஆவிதான். நம்ம அந்த ரேடார்க்குள்ள போல. நம்ம இங்க எங்கேயோ நின்று எதையோ பார்த்துக்கிட்டு சைட்ல எங்கேயோ பண்ணிட்டு. So we have not progressed further. Okay. So ஏன் நான் அதை சொல்லிட்டு இருக்கேன்னா, now you have to look at your life from eternal perspective. பிசாசு பார்த்து சொல்லணும். வால வயதின் குமாரர் வந்து பலவான் கையில் இருக்கிற அம்புக்கு சமானமா இருக்கிறாங்க. அவங்க சத்துருக்களை பார்த்து ஒளிமுக வாசல்ல பயப்படாமல் பேசுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சத்துருவை பார்த்து சொல்லணும். என்ன சொல்லணும் அப்படின்னா, டேய் நான் வந்து வேற ரெல்ம்ல இருக்கேன். நான் நிறைய தப்பு பண்ணிருக்கலாம். நான் நிறைய காரியங்கள் எரர் பண்ணிருக்கலாம். ஓகே.
நான் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது கற்றுக்கொள்ளாம இருக்கலாம். கற்றுக்கொள்றதுல எனக்கு டிலே இருக்கலாம். நிறைய பிரச்சனை இருக்கலாம். பட் I am not a loser. I am not a loser. I have not lost anything because I am in a different scheme. I am in a different scheme. இப்ப 2 பேர் சாப்பிட போறாங்க. ஒருத்தர் அளவு சாப்பாடு வாங்குறாரு, இன்னொருத்தர் அளவு இல்லாத லிமிட்லெஸ் சாப்பாடு வாங்குறாரு. 2 பேருக்கு என்ன டிஃபரன்ஸ்? அளவு சாப்பாடு வாங்குறவருக்கு அவங்க சோறு அது இதெல்லாம் போட்டு ஒரு பிளேட்ல குடுத்துருவாங்க. அவ்வளவுதான். அது முடிஞ்சோனே அதோட என்ன ஆயிரும்? ஓவர். அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அளவில்லாத சாப்பாடு வாங்குனவரு ஒரு பிளேட்ல சோறு வாங்கிட்டாருன்னு வைங்க. தப்பி தவறி அந்த பிளேட் கீழ விழுந்து இப்படி சோறு கொட்டிருச்சுன்னு வைங்க. அவர் திரும்ப போய் என்ன பண்ணிக்கலாம்? சோறு போட்டு வாங்கிக்கலாம். ஓகே. See, that is true with your body. Your bodyல ஆர்கன்ஸ் பிரச்சனையா இருக்கலாம். என்னனாலும் ஆயிருக்கலாம். வயசாயிருச்சுங்க, இதாயிருச்சுங்க, அதாயிருச்சுங்க. நான் ஒழுங்கா கவனிக்காம விட்டேன் பாடிய. அதனால இப்படி ஆயிருச்சுங்க. அப்படி இப்படிலாம் இருக்கலாம். No, you are not in that queue. The Adamic queue. You are in another queue. நீங்க இருக்க queue வந்து அன்லிமிட்டட். நீங்க வேற ஸ்கீம் ஜாயின் பண்ணிருக்கீங்க. சோ அது வந்துகிட்டே இருக்கும். அதுல தான் நீங்க இருக்கீங்க. இல்லையே அப்படி வர மாட்டேங்குதே அப்படின்னா நீங்க இன்னும் ஆவிக்குள்ளாகலன்னு அர்த்தம். சோ கொஞ்சம் ஆவிக்குள்ளானீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அனுபவிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆவிக்குள்ளாகணும் என்ன பண்ணணும்? ஒண்ணு வேணாம். இந்த புக்கோட அதிக நேரம் கொஞ்சம் செலவு பண்ணுங்க. செலவு பண்ணீங்கன்னா மாறிடுவீங்க. சரி, இப்ப நம்ம பேச வந்த சப்ஜெக்ட்டுக்கு வரலாம். படிச்சதுக்கு வரலாம். மெயினா ஒண்ணே ஒண்ணு தான் நான் மெயினா பேச போறேன். இது ஃபுல்லா பேசணும்னு நினைச்சேன். பட் இதுவே பாதி நேரம் போயிடுச்சு. சோ நான் ஒரே ஒரு காரியத்த பேச போறேன். நம்ம படிச்ச பகுதியில இருந்து. சோ இந்த சாப்டர் நெக்ஸ்ட் வீக் நம்ம கன்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் மீட்டிங் கன்டினியூ பண்ணலாம். இதுல வந்து இந்த 2வது வசனம் மட்டும் வாசி. 2வது வசனம். கடைசி யாராவது நாட்கள் பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு எனக்கு அதுவும் இதே இத வந்து கேஜேவில எனக்கு வாசிங்க. 2 1 2 ஹீப்ரூஸ் 1 இந்த கேஜேவி கடைசி ஃபர்ஸ்ட் தமிழ்ல. ஓகேண்ணா. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். ம். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை போதும். இந்த லைன் மட்டும் போதும். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இப்ப இங்கிலீஷ்ல கேஜேவில யாரா எடுத்து வாசிங்க. I unmuted. யாருனாலும் படிக்கலாம். கேஜேவி யாரா எடுத்தீங்க வாசிங்க. NKJV okay, yeah? No, KJV. இல்ல NKJV வாசிங்க. I don't know where. I didn't see NKJV. எப்படின்னு தெரியாது. வாசிங்க. Has in these last days spoken to us by his son, Good. This is fine. whom he has appointed heir of all things, through whom also he made the worlds. Okay. தமிழ்ல எப்படி வருதுன்னா, தம்முடைய குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார். ஓகே. See, that's also correct. பட் வந்து அது வந்து எப்படி போகுதுன்னா, அவர் பேசுனது நிறைய பேர் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. அவர் பேசுனது அவருடைய செயல்பாடுகள் இது மூலமா அவருடைய டீச்சிங் அந்த மாதிரி அர்த்தத்தை போகுது. அது மூலமா தன்னை வெளிப்படுத்தினாரு அப்படின்னு வந்துருது. ஓகே. இது வந்து இப்படி சில பேர் நினைச்சுக்கிறாங்க. ஆனா இங்கிலீஷ்ல இருக்க ரொம்ப கிளியரா இருக்கு. திரும்ப அந்த இங்கிலீஷ்ல வாசிங்க. In the last days. Yeah, has in these last days spoken to us by his son. No, hold it. Spoken to us by his son. How? By His not through. Okay. So the language of God. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆதாமுக்குள்ள எல்லாம் அவுட், ஃபுல்லா வாஷ் அவுட் ஆயிடுச்சு. நாலேஜ் ஆஃப் காட் போயிடுச்சு. நாலேஜ் ஆஃப் காடே இல்ல, டார்க்னஸ்ல இருக்காங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா பங்கா வகை வகையா பேச ஆரம்பிக்கிறார். சோ இப்ப மேன் கூட இருக்க கான்வர்சேஷன் வந்து ஜெனசிஸ் 1 and 2ல ஒரு லெவல்ல இருந்தது. அந்த லெவல்ல இல்ல. ஏன்னா இது லாஸ்ட் இட் கம்ப்ளீட்லி. அவங்களுக்கு அந்த ரெவலேஷன் நாலேஜ் எதுவுமே இல்ல. அப்படி டார்க்னஸ் இருக்காங்க. சோ திரும்ப அதை ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா அது எடுத்துனே அவரால் ஃபுல்லா பேச முடியல. ஏன்னா கேட்கிற இடத்துல மேன் இல்ல. சோ பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆரம்பிக்கிறார். அப்படின்னா என்னன்னா, the revelation was there, but the whole revelation was not available. ஓகே. அப்படியே பல thousands of years அது போயிட்டு இருக்கு. And then by his son he speaks. திரும்ப தம்மை காண்பிக்கிறாரா? அது எப்படி அப்படின்னா by his son. அது ஏன் by his son போட்டு, ஏன் through his son போடல? See, Jesus was not sent. நல்லா கவனிங்க, முக்கியமான பாயிண்ட் சொல்றேன். Jesus was not sent to convey some message. Jesus was sent as the message. இயேசு ஒரு செய்தியை விவரிக்கும்படி அனுப்பப்படவில்லை. இயேசு செய்தியாகவே வந்தார்.
இயேசு ஒரு தேவனுடைய குமாரன் அப்படின்ற கிரியைகளை செய்தார் அப்படின்றது மட்டுமல்ல, அதை பற்றி பிரசங்கம் பண்ணினார் அப்படின்றது மட்டுமல்ல, அவர் தேவனுடைய குமாரன் என்பதையே நமக்கு காண்பித்தார். ஓகே, இன்னும் கரெக்டா சொல்லணும்னா, he came to show us a mirror or a picture of who we are actually. சோ நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், அவர் குமாரனாய் வந்தது அது ஒரு டெம்பரரி ரோல். ஓகே, அவர் குமாரனாய் வந்தது டெம்பரரி ரோல். அஃப்கோர்ஸ் he retains that என்ன சொல்றது, டைமென்ஷன் ஆஃப் சன் ஆஃப் காட் அண்ட் டைமென்ஷன் அவர் ரீடைன் பண்றாரு. பட் ஆனா அவர் வந்தது மெயினா எதுக்காக அப்படின்னா, டு ஷோ சன்ஷிப் டு மேன், குமாரத்துவத்தை காட்டும்படியாக வந்தார். இயேசு, திரும்ப சொல்றேன், இயேசு குமாரத்துவத்தை பற்றி போதிக்கும்படியாக வரவில்லை. போதித்தார், இல்லைன்னு சொல்லல. ஆனா போதிக்கிறதுக்காக வரல, குமாரத்துவத்தை காட்டும்படியாக வந்தார். He came to show the sonship, and as the sonship of God was demonstrated, God was manifested. இயேசு கிறிஸ்துவினுடைய குமாரத்துவம் வெளிப்படுத்தப்பட்ட போது தேவனே வெளிப்படுத்தப்பட்டார். இன்னும் சொல்ல போனா, இயேசு கிறிஸ்துவினுடைய குமாரத்துவம் எப்பொழுது வெளிப்பட்டதோ அப்பொழுது மட்டுமே தேவன் வெளிப்பட்டார். குமாரத்துவம் இல்லாமல் தேவன் வெளிப்படவே இல்லை. புயல் அடிக்குது, நடுக்கடல்ல இருக்காங்க, எல்லாம் செஞ்சு பார்த்துட்டாங்க, என்ன பண்ணதில்ல, நல்லா மாட்டிக்கிட்டாங்க. எவன் கொடுத்த ஐடியா இருந்தாலும் அன்னைக்கு கிளம்பி போனது. ஒரு இடத்துல இயேசுவே போக சொல்றாரு, அது அவர் தான் ஐடியா கொடுத்தாரு. இன்னொரு நாள் யார் கொடுத்த ஐடியா தெரியல, புயல்ல போயிட்டாங்க. நடுக்கடல் இன்னும் அலசடி பட்டுக்கிட்டு அப்படியே அல்லாடிக்கிட்டு இருக்கும் போது இயேசு எழும்பி என்ன பண்றாரு, இறையாதே அமைதலாயிரு. இதுதான் தேவன் குமார மூலமாய் வெளிப்படுறது. ஏன்னா இயேசு குமாரத்துவத்தின் வல்லமையில செயல்படுறாங்க. எழும்பி அத்தாரிட்டி ஓவர் த சீ, அதை பயன்படுத்தி ஷட் டவுன் அப்படின்னு சொல்றாரு. அமைதியாரு, இறையாதே அமைதியாருன்னு சொல்றாரு. அந்த நேரத்திலே தேவ மகிமை வெளிப்படுகிறது, அல்லது தேவனை பார்க்கிறார்கள். மகத்தான இந்த குமாரத்துவத்தின் கிரியைகள் மூலமாக தான் தேவன் வெளிப்படுகிறார். கானா ஒரு கல்யாணம், அங்கே 5 அப்பம் 2 திராட்சை ரசம் காலியா போச்சு. அப்ப வெறும் தண்ணீர் திராட்சை ரசமா மாறுகிறது. எப்படி நடக்குது? He uses the authority of a son over the material realm. தண்ணி திராட்சை ரசம் மாறுமா? மாறும். அது எப்படிங்க மாறும்? நான் இப்ப எலெக்ஷனுக்காக ஜாப் பண்ணிட்டு இருக்கேன். நான் நிறைய ரிப்போர்ட்ஸ் படிக்கிறேன். டு ஷேர் வித் யூ, நிறைய பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ் வருது, இதெல்லாம் உண்மைதான். பட் ஐ டோன்ட் ரிலை ஆன், அதை போஸ்ட்லாம் பண்ணுவேன். ஐ டோன்ட் ரிலை ஆன் தட். ஓகே, ஐ டோன்ட் ரிலை ஆன் தட். ஐ டோன்ட் ஓப்பன் த செலிப்ரேஷன் பாட்டில் எட். ஓகே, ஐ கீப் இட். ஏன் அப்படி சொன்னா, I rely only on the authority of sonship that God has given us. That's how we should deal everything. Okay, see, சூழ்நிலைகள் நீங்க ஜெபம் பண்ணும்போது சிலது பாசிட்டிவா மாறலாம், சிலது நெகட்டிவா மாறலாம். That really doesn't matter. What matters is, are we continuously using the authority of sonship God has given us? That is the question. Okay, சரி, fine. I don't want to go ahead of myself. First இதை முடிச்சுக்கிறேன். ஜீசஸ் பாத்தீங்கன்னா என்ன செய்யறாரு? இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிகாரிகளை குமாரத்தின் வல்லமையில செய்கிறார். இது ஆனது பேதுரு யாக்கோபு மீன் பிடிக்க ட்ரை பண்ணி மீன் கிடைக்கல. அப்ப என்ன சொல்றாரு? வலையை கொண்டு போய் போடுங்க, ஆழத்தள்ளி கொண்டு வலையை போடுங்கன்றாரு. சன்ஷிப்போட பவரை டெமான்ஸ்ட்ரேட் பண்றாரு. திரும்ப அவர் சொல்றாரு, சொன்னபடியே ஆகிறது. அப்ப தேவனுடைய மகிமை அங்கே வெளிப்படுகிறது. தேவனை பார்க்கிறார்கள். லிட்டரலா பேதுரு யாக்கோபு யோவானுங்களாம் இப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் அவங்க முன்னாடி படிச்சிருக்காங்க. எலியா எலிசா பத்தி படிக்கும்போது படிச்சிருப்பாங்க கண்டிப்பா. அதாவது எப்படி மெட்டீரியல் ரெல்ம போட்டு மேனிபுலேட் பண்றது, மேனிபுலேட்டிங் தி மெட்டீரியல் ரெல்ம் இதை பத்தி பைபிள்ல அவங்க படிச்சிருப்பாங்க. அந்த நாட்கள்ல அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பைபிள படிச்சிருக்காங்கன்னா அட்லீஸ்ட் கதைகளாவது கேள்விப்பட்டிருப்பாங்க. எலியா என்ன பண்ணாரு தெரியுமா? எப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் செஞ்சாரு தெரியுமா?
மோசே காலத்துல வனாந்திரத்துல பாறையில இருந்து தண்ணி வந்துச்சு, இந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க, பார்த்தது இல்லை. இதெல்லாம் தேவனுடைய கிரியைகள்லாம் அவங்க ஒரு இதுல போட்டு வச்சிருக்காங்க, ஒரு லிஸ்ட்ல இருக்கு. இப்ப பார்த்தா ஒருவர் குமாரத்துவத்தின் வல்லமையிலே செயல்படுகிறார், குமாரனா ஆபரேட் பண்றாரு. அதை பார்த்த உடனே இவனுங்களுக்கு தெரியுது தேவன். ஏன் ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் எப்படி போக வேண்டும் ஏன் சொன்னான்? ஒண்ணும் இல்ல, அங்க போட்டிருக்கு, திரளான மீன்களை நிமித்தம் பிரமிப்பு உண்டானது. என்னங்க எப்படி நைட்டு ஃபுல்லா ட்ரை பண்ணும், மீன் வரல. நாம் படி இப்படி வரலன்னா இனிமேட்டு வராது, அவ்வளவுதாங்க. இன்னைக்கு கூட மீன் பிடிக்கிறவங்க இப்ப எல்லாம் யூடியூப்ல நிறைய வீடியோ வருது, கடல்ல போய் மீன் பிடிக்கிறவங்க, அவங்க எல்லாம் அவங்க வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, சார் ஒரு நாள் நல்லா வரும் சார், ஒரு நாள் ஒண்ணுமே வராது சார், அவ்வளவு சார், வரலன்னா வரல, அவ்வளவுதான், என்னெல்லாம் பண்ண முடியாது சார், ஃபுல் நைட்லாம் ட்ரை பண்ணிட்டு ஒண்ணும் பிடிக்காம வந்திருக்கோம், அப்படிலாம் இருக்கும். தட்ஸ் பார்ட் ஆஃப் த ஃபிஷர்மேன்ஸ் லைஃப். அவங்களுமே அதை பத்தி ரொம்ப இதாகல, அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் ஒரு சில நாள் இருக்கும், வியாபாரமா உன்ன பின்ன இருக்கதாங்க செய்யும், மீன் ஒரு நாள் கிடைக்கும், ஒரு நாள் கிடைக்காது அப்படின்றதான் அவங்களோடது. ஜீசஸ் பிரேக்ஸ் தட் லா, எஸ்பெஷலி ஆஃப்டர் தேவ் கன்க்ளூடட் இன்னைக்கு ஃபிஷ் வராதுன்னு உட்காந்து வலையை கழுவ ஆரம்பிச்சிட்டான், முடிச்சுட்டாங்க, ஒன்னும் நீ கிடைக்கல, ஒன்னும் அகப்படல, அதனால வலையை கழுவிட்டு இருப்போம் சொல்றாரு, நோ தள்ளி கொண்டு போய் போடு. சோ இதுதான் இந்த வசனம் சொல்லுது, இந்த கடைசி நாட்கள் குமாரனாகவே, ஆக்சுவலா இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, குமாரனாகவே தம்மை வெளிப்படுத்தினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். ஓகேயா? சோ அப்ப தேவனுடைய மூவ் என்ன மூவ் இன்னைக்கு அப்படின்னா, அவரு பிரைமரி எப்படி தானே வெளிப்படுத்துறாருன்னா குமாரத்துவத்தின் மூலமா தான் வெளிப்படுத்துகிறார். சரியா? இது இயேசு கிறிஸ்துவை பத்தி இப்ப இந்த பேசேஜ் படிச்சிட்டோம். இப்ப இன்னொரு பேசேஜ் படிக்கலாம், ரோமர் 8ஆம் அதிகாரம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாக. 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஓகேனா? எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஓகே, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் அவர்களை முன்வறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு என்று முன் குறித்தும் இருக்கிறார். அப்ப God moves in only one way. Okay, that way is called sonship. குமாரத்துவம் என்கிற ஒற்றை டைமென்ஷன் மூலமாக மட்டுமே தேவன் தம்மை வெளிப்படுத்த இன்று விரும்புகிறார். சோ அதனால அவர் என்ன பண்ணாரு, முதல்ல இயேசுவை முதலாவது குமாரனாக அனுப்பினார் பூமிக்கு. அவர் நித்திய வார்த்தை. ஓகே, அவரோட பெர்மனன்ட் ஆபீசர் தான், அவருடைய ஒரிஜினல் ஆபீசர் தான். ஆனா அவர் இந்த பூமிக்கு அவர் பூமிக்கு முதலாம் குமாரனாய் வந்தார், ஃபர்ஸ்ட் சன். ஆடம் விழுந்து போயிட்டான், சோ அந்த ஃபைல் அப்படியே டெலீட் ஆயிடுச்சு, அது அப்படியே கன்சிடரேஷன் இல்ல. புது ப்ராஜெக்ட், நியூ கிரியேஷன் அப்படின்னு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் உடைய முதல் குமாரனாய் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஆனா அவர் வந்ததே எதற்காக அப்படின்னா, அவர் வந்துட்டு போறதுக்காகவே இல்ல. அவர் இட்ஸ் நாட் ஃபார் தி மெசேஜ் இஸ் நாட் ஃபோக்கஸ்ட் ஆன் ஹிம். தி மெசேஜ் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் an office called sonship. இப்படி ஒரு ஆபீஸ் இருக்குப்பா, இதுதான் உங்களுடைய ஒரிஜினல் ஆபீஸ், இந்த ஆபீஸ் விட்டு நீங்க விலகிட்டீங்க, மறுபடியும் உங்களை ஆபீஸ்க்குள்ள கொண்டு போகணும் அப்படின்றதான் தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டம். ஆபீஸ் கால்ட் சன்ஷிப், ஆபீஸ் கால்ட் சன்ஷிப். சோ அந்த ஆபீஸை மறுபடியும் செட்டப் பண்றதுக்காக தான் இயேசு பூமிக்கே வந்தார். சோ யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ, ஓகே, கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குறவிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே நீதியாக எண்ணப்படும். கர்த்தரை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஓகே, சோ இயேசுவை யாரெல்லாம் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ, யாரெல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள் என்று தேவன் முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமார், நிறைய பேர் சொல்றாங்க இந்த ப்ரீடெஸ்டினேஷன் ஒரு டோட்டலி மிஸ்அண்டர்ஸ்டுட் கான்செப்ட். ஏன்னா அதை எடுத்துட்டு வேற எங்கேயோ போயிடுறாங்க. என்ன சொல்லிடுறாங்கன்னா,
இயேசு தேவன் சிலரை பரலோகத்துக்கும் சிலரை நரகத்துக்கும் முன்குறிச்சிருக்காரு. அப்படி எங்கேயுமே போடல. எங்க போட்டிருக்கு? அப்படிலாம் முன்குறிக்கல. முன்குறிப்பு எதை பத்தி இருக்குன்னா, இட்ஸ் ஆல் அபவுட் பீயிங் கன்ஃபார்ம் டு தி இமேஜ் ஆஃப் தி சன். எதற்கு முன்குறிக்கிறார்? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி. சோ யாரெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்கன்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சதோ அவங்கள ஒரு ப்ராசஸ்ல எடுத்து போட்டு விட்டார். இது என்ன ப்ராசஸ்னா, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிற ப்ராசஸ்ல எடுத்து ஏற்கனவே போட்டார். அது உங்கள்ட்ட கேட்கலாம் இல்ல. நீங்க ரட்சிக்கப்படுவீங்கன்னு தெரியும். அதனால முன்னாடி எடுத்து போட்டார். இன்னைக்கு நீங்க சொல்லலாம், சூழ்நிலையை பார்த்துட்டு, பிரதர் என் சூழ்நிலை பார்த்தா எங்கேயோ போயிட்டு இருக்கு. என்னமோ நடந்துகிட்டு இருக்கு. கண்ட்ரோல்லே இல்ல. அ எதுவுமே நினைச்ச மாதிரி நடக்க மாட்டேங்குது. அது ஒரு திசையில போகுது. என்ன நடக்குதுன்னே புரியல. இப்படி உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம். ஓகே. நான் சொல்றேன், என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, ஏற்கனவே நீங்க ஒரு ப்ராசஸ்ல இருக்கு. கவலைப்படாதீங்க. ஏற்கனவே ஒரு ப்ராசஸ்ல இருக்கீங்க. அது என்ன ப்ராசஸ்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கல்ல, விசுவாசிச்சீங்கல்ல. ஏற்கனவே ஒரு ப்ராசஸ்ல இருக்கீங்க. அது என்ன ப்ராசஸ்னா, தேவன் உங்களை ஏற்கனவே முன்னறிந்தார். உங்களை குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக முன் குறித்தும் விட்டார். ஓகே. ஏற்கனவே உங்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். ஏற்கனவே உங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இதெல்லாம் ஏற்கனவே செஞ்சு முடிச்சுட்டார். சோ நீங்க அந்த ப்ராசஸ் இருக்கீங்க. ஓகே. சோ இதெல்லாம் அவர் நித்தியத்துல ஏற்கனவே ஆவியில செஞ்சு முடிச்சிட்டார். முடிச்சதை இப்போ உங்க லைஃப்ல ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இப்ப நம்ம நான் நிறைய தடவை நம்ம சொல்லியிருக்கேன். அந்த மெடிடேட்டிங் வேர்ட், பிளட் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, அந்த ஏற்கனவே இதெல்லாம் எனக்குள்ள பண்ணிட்டாருன்ற அறிவை நம்ம டவுன்லோட் பண்றதுக்கு. அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு. எனக்கு இதெல்லாம் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. எனக்கு ஏற்கனவே இதெல்லாம் முன்குறித்து முன்னறிந்து எனக்கு இதெல்லாம் பண்ணி வச்சிட்டாரா அப்படின்ற அறிவுக்குள் வர. The more you walk into that knowledge and revelation, the more you will have victory in your life. The more you will have financial blessings and prosperity, health and everything following you. Okay. So, இந்த கடைசி நாட்களிலே தேவன் தம்மை வெளிப்படுத்துறதே குமாரத்துவத்தின் மூலமாக மட்டும் வெளிப்படுத்துகிறார். இப்ப சொல்லுங்க, நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. குமாரத்துவத்திலே நான் ஆபரேட்டே பண்ணலனா, என்னை சுற்றி இருக்கிறவர்கள் they will live in a godless world. They will not be able to see God unless I walk in sonship. ஓகே. யாரும் பார்க்க முடியாது. ஏன்னா ஒரே சிஸ்டம் தான் வச்சிருக்காரு. குமாரத்துவம் என்கிற அந்த சிஸ்டம் தான் வைத்திருக்கிறார். அண்ட் இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங் திங்னா, we have already been chosen. We've already been sanctified. We've already been prepared. இதெல்லாம் we have been separated. இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. But we have to receive that download. அப்பதான் அது practically beneficial இருக்கும் நம்ம லைஃப்ல. அப்பதான் மாற்றங்கள் ஏற்படுத்த முடியும். ஓகே. சோ இப்ப குமாரத்துவத்துல நம்ம இதா இருக்கணும்னு சொல்லி ஏற்கனவே நான் முன்குறிச்சிட்டாருன்னு. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் அடிச்சு பேசிடுறேன். அது என்னன்னா, இதற்கும் தேவன் உங்களை முன்குறித்ததோ, இந்த ப்ராசஸ் மூலமா நீங்க உங்களுக்குள்ள அந்த டவுன்லோட் ஆகி நீங்களே ஒரு குமாரன் ஆபரேட் பண்றதுக்கோ, உங்களுடைய குறைகள், குற்றங்கள், தவறுகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதுக்கு கனெக்ஷனே கிடையாது. This is 100% by the blood of Jesus. 100% by your choice to say yes to him. That's all. Nothing more. Nothing more. So, nothing you can do can actually stop this process. See, அந்த டவுன்லோட் நம்ம டிலே ஆச்சுன்னு வைங்க, to receive the download about all these things. அது டவுன்லோட் ரிசீவ் ஆக டிலே ஆச்சுன்னா, அதனால அந்த ஃப்ரூட் பார்க்கறது நம்ம லேட் ஆகலாம். நான் அது இல்லைன்னு சொல்ல வரல. அப்படி ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல வரல. சேம் டைம் you cannot do anything to stop it. You might have made some mistakes. You might have messed up something, but you cannot stop it. அதனால முதவே அந்த இட்டர்னல் ஃப்ரேம் பத்தி பேசுறேன் பாத்தீங்களா? You are in an eternal frame. You still have time. See, இப்ப இந்த ஐபிஎல் நடக்குது. ஸ்கோர் எல்லாம் பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு போகுது. என்னத்த பண்ணி வச்சிருக்காங்க தெரியல பிச்சு. ஐபிஎல் T20 பாருங்க. 20 ஓவர்ஸ் தான். அவசரம். உடனே முடிக்கணும். டெஸ்ட் மேட்ச் 5 நாள் நடக்கும். எந்த அவசரமும் கிடையாது. பொறுமையா பண்ணலாம். அதான் சொல்றேன். பிசாசு எப்பலாம் உங்களை மிரட்டுறானோ, அவன்கிட்ட சொல்லுங்க, நான் டெஸ்ட் மேட்ச் விளையாடுறேன். பொறுமையா இரு. நான் அவசரம் இல்ல. டைம் இருக்கு. தம்பி டீ இன்னும் வரல. டைம் இருக்கு. எனக்கு இன்னும் டைம் இருக்கு. நான் பொறுமையா பண்ணுவேன். 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஒருவேளை மரண குழிக்குள்ளே நீங்க விழுந்தாலும் எழுந்திருச்சிருவீங்க. அப்படிப்பட்ட பேக்கேஜ் சைன் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குமாரத்துவத்துக்கும் உங்களுடைய திறமைகள், தாளந்துகள், எனக்கு இருக்கிற இது சம்பந்தமே கிடையாது. நீங்க எனக்கு எந்த திறமை இல்ல, எனக்கு எந்த இதுவுமே இல்ல, எனக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு, எனக்கு கேரக்டர் இஷ்யூஸ் இருக்கு, ஐ எம் நாட் வெரி ஸ்ட்ராங், மென்டலி ஸ்ட்ராங் கிடையாது நான் எனக்கு ப்ரூடன்ஸ் கிடையாது, அது கிடையாது. 1000 பிரச்சனை இருக்கலாம்.
but that does not disqualify you from sonship. Once you receive sonship, you received it forever. Nobody can change it. Nothing can change it. You may not be enjoying the fruits of it. Yes, அது இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. Fullness நீங்க என்ஜாய் பண்ணாம இருக்கலாம். But nobody can snatch it. இது முதல்ல உங்களுக்கு நல்லா வந்து. Nobody can snatch your office from you. Because the office, particularly your mistakes and errors cannot take you out of the office, because your good things did not take you into that office. Your choice of saying yes to Jesus took you into the office. அதான் நீங்க நான் சொன்ன மாதிரி love of God was, is and always will be our only qualification. அந்த மாதிரி blood of Jesus is the only thing. You putting your trust in the blood of Jesus. இயேசுவின் ரத்தத்தின் மேல், இயேசுவின் சிலுவையின் மேல் நீங்க விசுவாசம் வைத்தீங்கல்ல, நீங்க வச்ச அந்த விசுவாசம் அதுவே உங்களுக்கு நீதியாக எண்ணப்பட்டு, அது மட்டுமே உங்களுக்கு நீதியாக எண்ணப்பட்டு, அதனால் நீங்கள் குமாரத்துவத்தை பெற்றிருக்கிறீர்களே தவிர வேறு எதனாலுமே பெறல. சோ அப்படி பெற்றிருந்தீங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான் குமாரத்துவத்தை இழக்க முடியும். எப்ப தெரியுமா? when he renounces the blood, when he renounces the body of Jesus. இயேசுவின் சரீரத்தை நிராகரிக்கும் போது மட்டுமே அவன் வந்து அந்த பிரச்சனைக்குள்ள போறான். எந்த பிரச்சனைக்குள்ள? அதாவது குமாரத்துவத்தை இழக்கிறவர்கள் போறான். எப்போ வந்து I don't want to believe in him, I don't need to believe in him ஒருத்தன் சொல்றானோ அன்னைக்குதான் அவன் வந்து he walks away from the office. Otherwise, he is in the office. He is in the office. Nobody can say no to him. நீங்க இந்த காலிங்ஸ் அண்ட் அலைத்தலைவும் கிருபை வரங்களும் மாறாதவைகளே என்றதுடைய பவரை புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. பைபிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 1 ராஜாக்கள் 13 படிச்சிருக்கீங்களா? அங்க ஒரு இன்சிடென்ட் இருக்கு. 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 13. ஒரு நல்லா கவனி. ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரேலுக்கு வரான் யூதால இருந்து. அவன் ஆண்டவர் சொல்லிப்பார், 2 கண்டிஷன் சொல்லிப்பார். நீ அந்த ஊர்ல சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, அப்புறம் வந்த வழியா திரும்ப போகக்கூடாது, வேற வழியா போகணும். அவனும் அந்த வேலையை முடிச்சுட்டு அந்த ரூட்டு தான் போயிட்டு இருப்பான். இந்த ஊர்ல இன்னொரு தீர்க்கதரிசி இருப்பான், வயசான தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி வந்து இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பான். இந்த மாதிரி ஒருத்தர் வந்தாரா, தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டு போனாராம், அதே மாதிரி சொன்ன மாதிரி பலிபீடம்லாம் உடஞ்சு போச்சு, ஆனா சாப்பிடவே இல்லை, போயிட்டாருன்னு. உடனே அவன் பார்ப்பான், தன் பசங்களை கூப்பிட்டு சொல்லுவான், ஏன் அந்த ஆளை கூட்டிட்டு வரல, நான் என்னை ரெடி பண்ணி கொடுங்க, என் கழுதுனா ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இவன் போவான், போய் அவனை போய் அந்த தீர்க்கதரிசி வழியில உட்காந்துருப்பாரு பாதி வழியில. அப்போ கூப்பிடுவான், இங்க வா, நீ வந்து சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு வந்து இந்த தீர்க்கதரிசி சொல்லுவாரு, இல்லைங்க, ஆண்டவர் என்னை வந்து போன வழியா திரும்ப வராத, சாப்பிடாதன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் போன வழியா போக மாட்டேன், திரும்ப சாப்பிட மாட்டேன், நான் வந்துடுவேன். இந்த தீர்க்கதரிசி, வயசான தீர்க்கதரிசி இருக்கானே, இந்த இவனை போய் கூட்டிட்டு வந்தானே, பொய் சொல்லிடுவான். இவன் சொல்லுவான், இல்ல கர்த்தர் இப்பதான் என்கிட்ட வந்து சொன்னாரு, வா வந்து சாப்பிட்டு போ, அவனை கூட்டிட்டு போய் உன் சகோதரனை கூட்டிட்டு போய் சாப்பாடு போடுன்னு கர்த்தர் சொன்னாரு. அவனே இந்த யூதால வந்து தீர்க்கதரிசியும் ஏமாந்து கூட போயிடும். இப்பதான் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். டேபிள் உட்காந்து இலைய போட்டு சோற பரிமாறும் போதே பொய் சொன்ன தீர்க்கதரிசிக்கு இப்ப உண்மையான தீர்க்கதரிசனம் வருது. அவன் சொல்றான், உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளை நீ மீறினது என்ன? யாருக்கு தீர்க்கதரிசனம் வருது? பொய் சொன்ன தீர்க்கதரிசி இப்ப என்ன வருது? தீர்க்கதரிசனம் வருது. அதுதான் சொல்றேன், அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகளே. பொய் சொன்னவனுக்கு எப்படிங்க வரும்? வரும். இதெல்லாம் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா பைபிளே படிக்கிறது இல்லை, படிச்சாதானே தெரியும். இதெல்லாம் படிக்கிறது கிடையாது. ஸோ புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரிலாம் இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ ஒருத்தர் இப்படி இருக்காரு, தீர்க்கதரிசி அவர் சரியில்லை, அவர் இப்படி பொய் சொல்லிட்டாரு, பொய் தீர்க்க சொல்றாரு, அப்படிலாம் சொல்றாங்க. அப்படிலாம் இல்லை. அவர் ஒருவேளை பொய்யே சொன்னாலும் ஒர்க் ஆகுங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. ஓகே, இது வந்து நீங்க வந்து பொய்லாம் சொல்லணும்ன்றதுக்காக நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அடுத்த பிசாசு உங்களை ஏமாத்தும் போது, நீ தப்பு செஞ்சுட்ட, நீ எங்க ஓகேமா, நீ சரியில்லை, அதனால இதெல்லாம் உனக்கு நடக்காது, எப்படி நடக்கும்னு சொல்ல, அப்போ உங்களுக்கு தைரியம் வரணும். அதுக்காக நான் இதை சொல்றேன். நீங்க போய் பொய் சொல்லுங்க நான் சொல்ல வரல. சும்மா கர்த்தர் பேர்ல ஏதாவது பொய்ய சொல்லுங்க இந்த நாள் மாதிரி, அப்படி சொல்ல வரல நானு. பட் ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் டு வாட் எக்ஸ்டென்ட் தீஸ் திங்ஸ் கேன் ஒர்க். ஓகே, டு வாட் எக்ஸ்டென்ட் திஸ் கேன் ஒர்க் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். This is not something ordinary we have signed in. We have signed into a powerful office called sonship. See, prophetic office oda sonship office பெரிய ஆபீஸ். புரியுதா? prophetic ஆபீஸ்க்கே அவ்வளவு privileges இருக்கும்னா, sonship ஆபீஸ்க்கு எவ்வளவு privileges இருக்கும்? ஓகே,
சோ குமாரத்துவத்தை யாரும் கொண்டு எடுக்க முடியாது, எக்காரணம் கொண்டு எடுக்க முடியாது. நீங்க அதை பத்தி அறியாமல் போகலாம், டைவர்ட் ஆயிட்டு மறந்து போய் நீங்க அந்த ஆபீஸை பூட்டிட்டு வெளியே கூட போயிடலாம். ஆனா அந்த ஆபீஸுக்கு உங்களுக்கு இருக்கிற ஆக்சஸையும் அந்த ஆபீஸ்ல இருந்து செய்யக்கூடிய காரியங்களையும் ஒருத்தராலையும் ஒருபோதும் எடுத்து போட முடியும். இது முதல் காரியம். ஓகே, ரெண்டாவது இந்த சன்ஷிப் ஆபீஸ் வந்து எப்படிப்பட்ட ஆபீஸ்ன்றதுக்கு அந்த எபிரேயர் இதுலயே இருக்க வசனத்தையே வந்து ஓகே. சோ இன்னொன்னு ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். அதாவது அப்ப தேவனுடைய நோக்கம் என்ன? கிறிஸ்துவை முதலாவது குமாரனை அனுப்பி அவர் மூலமாக அநேகம் அவரை போலவே செயல்படுகிற குமாரர்களை எழுப்ப வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். இதுதான் சுவிசேஷம். இப்படி இருக்கிற போது நம்ம அடிக்கடி யாருக்காவது படையெடுத்து ஐயாட்ட போய், ஐயா தீர்க்கதரிசி ஐயா கொஞ்சம் பண்ணுங்க ஐயா, பண்ணி கர்த்தர் என்ன பண்ண சொல்றாரு சொல்லுங்க ஐயா, வலது பக்கம் போகணுமா இடது பக்கம் போகணுமா, இங்க போகணுமா அங்க போகணுமான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து ஆபீஸ் ஆஃப் சன்ஷிப்பை அண்டர்மைன் பண்றோம், தேவனையும் கிண்டல் அடிக்கிறோம். நமக்கு நீங்க எல்லாம் வேணும்னே யாரா பண்றீங்கன்னு நான் சொல்ல வரல, பட் we are doing that without our knowledge. That's what we are doing. Okay, whenever you go to somebody and say pray for me and guide me அப்படி நீங்க சொல்லும்போது this is what we are doing. We are belittling the office that God has given us. அறியாமையினால செஞ்சிருக்கலாம், எல்லாரும் தெரிஞ்சலாம் பண்றாங்க நான் சொல்ல வரல, பட் அறியாமையினால செய்யறோம். தீர்க்க தரிசன ஆபீஸ்ல இருக்கவங்களும் சரி, அவங்கள போய் ஜெபம் பண்றவங்க 2 பேருமே இக்னரன்ஸ் இருக்காங்க இதை பத்தி. அறியாமையினால இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு. ஆனா தேவனுடைய நோக்கம் அப்படிப்பட்டது இல்ல. ஓகே, அதனாலதான் என்ன சொல்றேன்னா இப்படி ஒரு இடம் இருக்கனாலதான் நிறைய நேரம் ப்ராஃபஸி வந்ததுக்கும் ப்ராஃபஸி மேனிஃபெஸ்டேஷனுக்கும் பெரிய கேப் இருந்துகிட்டே இருக்கு, பெரிய கேப் இருக்குது. ஏன்னா that was not God's intended way for us today. இன்னைக்கு சன்ஷிப்புக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம், ப்ராஃபட்டிக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, சன்ஷிப்ல இருக்கவங்களும் ப்ராஃபட்டிக்ல ஆபரேட் பண்ணலாம். மீனிங் கர்த்தர் இப்படி செய்ய போறாரு அப்படின்றத பத்தி டிக்ளரேஷன் பண்ணலாம், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. அந்த ப்ராஃபட்டிக் இதுல மேண்டில் ஆபரேட் பண்ணலாம், ஐ டோன்ட் டினை தட். ப்ராஃபட்டிக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, சன்ஸ் அப்படின்னாலே இட் டாக்ஸ் அபவுட் ராயல்டி அண்ட் டொமினியன். It talks about royalty and dominion. So it's like a king. அப்படின்றப்ப where the word of the king is, there is power. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே வல்லமை உண்டு. So sonship எப்படி ஆபரேட் ஆகுதுன்னா, you getting revelation of that sonship and your spirit getting stirred up and your spirit releasing words and you decree those words and as you say you will have it. இதுதான் sonship. இதுதான் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற மாடல். இப்படி ஒரு மாடல் வச்சுட்டு இருக்கும் போது நம்ம இன்னும் வந்து ப்ராப்பர்ட்டிக்கு தேடி ஓடுறதுனாலதான் நிறைய நேரம் தப்பான ப்ராஃபஸி கூட வந்துருது. You should not blame the prophetic person for that. ஓகே, ஐயா அவர் தாங்க சொன்னாரு, இந்த தீர்க்கதரிசி சொன்னார் அப்படியே செஞ்சு விளங்காம போயிடுச்சு சொல்லக்கூடாது. உங்களே அப்படி போய் செய்ய சொன்னா அப்படிதான் போட்டிருக்கா பைபிள்ல. போய் தீர்க்கதரிசிட்டு போங்க, அவர் சொல்லுவாரு, சொன்னபடியே செய்யுங்கன்னு எங்க போட்டிருக்கு? அப்படிதான் புதிய உடன்படிக்கை செயல்படுகிறது அப்படின்னு போட்டிருக்கா? ஸ்பெசிபிக்கா சொல்றாரு, கர்த்தர் அறிந்து கொள்ள என்று ஒருவன் தன் அயலானுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, நானே பேசுவேன் உள்ள இருந்துன்றாரு. நானே உள்ள இருந்து பேசுவேன்னு சொல்லும் போது நம்ம இதுக்கு போய் குறுக்க ஒரு ஆள் வச்சுட்டு சுத்தணும்? அதே நேரத்துல அதே வேதாகம் சொல்லுது, தீர்க்க தரிசனங்களே அற்பமா எண்ணாதீர்கள். அப்படின்னா உங்களுக்கு கர்த்தர் ஒருத்தர் மூலமா தீர்க்க தரிசன வார்த்தை ஒண்ணு கொடுத்திருக்காரு, அது அற்பமா எண்ணாதீங்க. எல்லாரும் டிவைன் கைடன்ஸ்ல நிறைய நடக்கும். இப்ப ஒரு நாள் வந்து ஒரு பெரிய ப்ராஃபட் இங்க இருக்காரு இந்தியால, அவருடைய அவரு வந்து அவரும் இன்னொரு பாட்டு பாடுறவரும் சேர்ந்து ஜூம் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அந்த ஜூமுக்கு வந்து அது எனக்கு தெரியாது, அது 150 நாள் நடந்துட்டு இருக்கு ஜூம், எனக்கு தெரியவே தெரியாது நடந்துட்டு இருக்குன்னு. திடீர்னு ஒரு நாள் ஃபேஸ்புக்ல இந்த இவரோட இதுல பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு ஜூம் இருக்கு, இந்த ப்ராஃபட் வராரு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டு, கண்டிப்பா இதுக்கு போகணும் வேர்டு இல்ல, ஸ்ட்ராங் இன்ட்யூஷன் ஃப்ரம் காட், கோ அப்படின்னு சொல்லி. ஸோ நான் ஜூம் கால் பண்ணேன். நடந்தது இதுதான். ஒரே ஒரு 150 நாள் மீட்டிங் நடக்குது, நான் ஒரு நாள் தான் காலுக்கு போறேன். நான் போய் உட்காந்துருக்கேன். அந்த தீர்க்கதரிசி காலுக்கு வந்தாரு. வந்துட்டு அங்க அங்க ஒரு 300 பேரு கிட்ட இருக்காங்கன்னு நினைக்கிறேன், தெரிஞ்சு கூடவே கூட இருக்கலாம். அண்ட் 8 மணி நேரம் அந்த பிரேயர் போகுது. இவர் வந்து நடுவில் வந்தாரு, ப்ராஃபட்டிக்கு வந்துட்டு கரெக்டா என்னைய மட்டும் பிக் அவுட் பண்ணி எனக்கு மட்டும் ப்ராஃபஸி சொன்னாரு. சொல்லிட்டு 5 நிமிஷம் கிளம்பி போயிட்டாரு. ஓகே, அங்க அவ்வளவு பேர் இருக்காங்க, அங்க யாருக்கும் ஒண்ணுமே சொல்லல, எனக்கு மட்டும் சுட்டு போயிட்டாரு. சொல்லிட்டு அந்த இன்னொரு பிரீச்சரை நீங்க அவர் பிரசங்கம் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஓகே, யாருக்குமே பேசல, எனக்கு மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு. நான் அதுக்கு அடுத்த நாள் அந்த மீட்டிங்கு போல, ஒரு நாள் தான் போனேன். இன்னைக்கு ஒரு நாள் தான் ஆண்டர் போச்சுன்னா ஒரே ஒரு நாள் போனேன். ஓகே,
சோ பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அந்த மாதிரி இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் வாட் ஐ எம் சேயிங் இஸ், ஆனா நம்மளா ஒரு திட்டத்தை போட்டு நமக்கு டவுட்டா இருக்கு. இவர்கிட்ட போன ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு பண்றோம் பாத்தீங்களா? அங்கதான் தப்பு பண்றோம். அப்படி போகும்போது சம்டைம்ஸ் ராங் கவுன்சில் வந்துரும். டோன்ட் blame the prophet for that. Blame your flesh for that. Your flesh pushed you there. புரியுதா? உங்க மாம்சம் உங்களை தள்ளி கொண்டு போயிருச்சாங்க. சோர்ந்து போயிட்டீங்க, இதாயிட்டீங்க. நான் ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு வந்து உண்மையிலேயே சொல்றேன் பாருங்களேன். ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்களா? என்ன பண்ணனே தெரியலையா? தீர்க்கதரிசிட்ட போகாதீங்க. பைபிள் எடுத்து ரேண்டமா எங்கேயாவது படிங்க. ஆதியாகமம் படி, எதையாவது எடுத்து படிங்க. அடிச்சு சொல்றேன், ஒண்ணு ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவாரு, இல்ல அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். ரெண்டுல ஒண்ணு நடக்கும். ஒண்ணுமே புரியலன்னா ரொம்ப சந்தோஷம். அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆயிரும்னு அர்த்தம். இல்லைன்னா ஆண்டவர் தான் உங்கள்கிட்ட பேசி உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பாரு, நம்பிக்கை கொடுப்பாரு, கவலைப்படாதுன்னு சொல்லுவார். ஏன்னா இது ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். இது இருக்க மாதிரி தீர்க்க தரிசனம் எதுவுமே இல்லை. பட் இஃப் காட் லீட்ஸ் யூ அண்ட் சேஸ் ஓகே கோ ஹியர், லிசன் டு திஸ் பர்சன், தென் கோ. டோன்ட் டிஸ்பைஸ் தட் ஆல்சோ. பட் எல்லா நேரமும் ஆண்டவர் சத்தத்தை அந்த மாதிரி கைடன்ஸை கேட்கறது ஈஸின்னு நான் சொல்ல வரல. சில நேரம் கஷ்டமா இருக்கலாம். அதுக்காக தான் இது ஒரு லைவ் ப்ராப்பர்ட்டிக் புக் இருக்கு. லைவ் புக் எடுத்து படிச்சீங்கன்னா, எங்கேயா எடுத்து படிச்சீங்கன்னா, உண்மையில சொல்றேன், எவன்லாம் இந்த புக் எடுத்து ஆண்டவரே நான் நிர்கதியா இருக்கேன், பயமா இருக்கு, என்ன பண்ணனே தெரியல, பதட்டமா இருக்கு அப்படின்னு படிக்கிறானோ கண்டிப்பா கர்த்தரை கண்டுபிடிப்பான். கர்த்தரை கண்டுபிடிக்காம வரவே மாட்டான். இது என்ன அர்த்தமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா நான் சொல்ல முடியாது. எவன் ஒருவன் அப்படி படிக்கிறானோ கண்டிப்பா கர்த்தரை கண்டுபிடிப்பான். தீர்க்க தரிசன புஸ்தகம். ஓகே. சோ இந்த குமாரத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 8 ரோமர் இல்ல, எபிரேயர் 1:2 திரும்ப வாசிங்க. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை என்ன பண்ணிருக்காரு? சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். யாரை? குமாரனை. இயேசுவைன்னு சொல்லாதீங்க. யாரை நியமித்தாரு? குமாரனை. ஏன்னா பைபிள், நான் ஏன் குமாரன் சொல்றேன்? அங்க குமாரன் தானே போட்டிருக்கு. நான் மாத்தி சொல்றேன். சோ ஏன் குமாரன் ஏன் ஸ்பெசிபிக்கா எழுதி இருக்குன்னா, there's a reason. நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்படி கிடையாது. ஓகே, there is reason for. அத ஒரு நாள் பேசினேன் கொஞ்சம் முன்னாடி. every day there are dimensions. Every dimension has a speciality. சோ இது வந்து சன் அப்படின்ற டைமென்ஷன். சோ சன் வந்து எல்லாத்துக்கும் என்ன இருக்கிறான்? சர்வத்துக்கும் சுதந்திரவாளி. இப்ப நீங்களும் நானும் தேவனுடைய புத்திரராய் மாறி இருக்கிறோம். அதான படிச்சோம் ரோமர் 8. அப்ப இந்த தேவ புத்திரர் அப்படின்றவங்க யாருன்னா, இவங்க சர்வத்துக்கும் என்னவா இருக்காங்க? சுதந்திரவாளியா இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தங்க? சுதந்திரவாளினா என்ன? புரியுற மாதிரி வார்த்தை சொல்லுங்க. சொத்துக்கு உரிமையாளர். அந்த அளவுக்கு கூட குழப்பம் வேணாம். வாரிசுன்னு போட்டுருங்க. ஒரே லைன்ல முடிச்சு. சரி. வாரிசு. குமாரன் அப்படின்னா என்னது? வாரிசு ஃபார் சர்வத்துக்கும். சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். சோ அப்ப இப்பதாங்க நம்மளுடைய அந்த பிளட் வேர்டு எல்லாம் முக்கியத்துவம் வருது. எதுக்காக பிளட் வேர்டு இதெல்லாம் வேணும் அப்படின்னா, நான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சன்ஷிப் ஆபீஸ், குமாரத்துவத்தின் ஆபீஸ். ஏன்னா சர்வத்துக்கும் சுதந்திரவாளினா அப்படின்னா, there is so much power at my disposal. There is so much power at my disposal. என் மூலமாய் என்னுடைய வாயினால் வார்த்தைகளாலும் என்னுடைய செயல்களாலும் மிகுந்த வல்லமை கட்டவிழ்க்கப்பட ஆயத்தமாகி இருக்கிறது. மிகுந்த வல்லமை கட்டவிழ்க்கப்பட ஆயத்தமா இருக்கு. அப்படிப்பட்ட வல்லமையும் அதிகாரத்தையும் உடையவனாய் நான் இருக்கிறேன். இப்ப எனக்கு இயேசுவின் ரத்தம் தேவைப்படுது. எதுக்கு தேவைப்படுதுன்னா, பிசாசு என்னை குற்ற மனசாட்சி கொண்டு வர பாக்குறான், எனக்குள்ள தாழ்வு மனப்பான்மை கொண்டு வர பாக்குறான், எனக்குள்ள தோல்வி மனப்பான்மை கொண்டு வர பாக்குறான். சூழ்நிலைகளை காட்டி, பிரச்சனைகளை காட்டி, இதெல்லாம் காட்டி நீ அவ்வளவுதான் தோத்து போயிருவ, முடிய போகுது அப்படின்னு சொல்றான். இப்படிலாம் பேசுறான். அப்படி பேசும்போது இதுக்கு எதிர்த்து நிற்க வல்லமை உள்ள ஒரு அட்வொகேட் எனக்கு தேவை. The advocate is the blood of Jesus. The advocate is the blood of Jesus. Okay, and the advocate comes with some legal documents showing me it belongs to me indeed. It's my property.
ஓகே, அந்த லீகல் டாக்குமெண்ட் தான் இஸ் த sword of the spirit which is the word of God. கர்த்தருடைய வசனமாகிய ஆவியின் பட்டயம். ஓகே, இவைகள்லாம் என்னை வந்து குமாரத்துவத்தின் ஆபீஸ்க்குள்ள கொண்டு போகும். அண்ட் குமாரத்துவத்தின் ஆபீஸ்க்குள்ள நான் இருக்கும்போது மட்டுமே என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு தேவன் இருக்கிறார் என்பதை நான் காட்ட முடியும். ஏன்னா அந்த ஆபீஸ்ல நான் இருக்கும்போது ஐ will have power over every natural realm, everything in the natural realm. காணக்கூடிய உலகத்தின் எல்லா காரியங்களும், even during the even over the natural law, I love power. And when I demonstrate that kind of a power, people will know. சில பேர் சொல்றாங்க அற்புத அடையாளங்களால எல்லாம் எல்லாம் ரட்சிக்கப்படலைங்க, ஒரு சில பேர் தான் ரட்சிக்கப்பட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், இப்ப எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவர் விரும்புறாரு, உண்மைதான். ஆனா எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்கன்னு ஆண்டவர் எங்கேயாவது சொன்னாரா? எங்கேயாவது பைபிள்ல போட்டிருக்க எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் எங்க போட்டிருக்க? போடல. We should not worry about that. That's not our headache. Our issue is, are we demonstrating sonship? Are we focusing on that? முதல்ல பாருங்க, இந்த குமாரத்துவத்தின் வல்லமை வந்து நம்முடைய வாழ்க்கையில தான் தூங்க வேண்டும். முதல்ல நம்முடைய வாழ்க்கையில தான் அது தூங்கும். நம்முடைய வாழ்க்கையில நாம் அதை பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். ஓகே, சோ கொஸ்டின் வந்து நம்ம அதை எப்படி குமாரத்துவத்துல போறது நோக்கி நம்ம வளர்ந்து கொண்டிருக்கிறோமா, அந்த திசையில போயிட்டு இருக்கோமா இல்லையான்றதான் கேள்வி. இன்ஃபேக்ட் தட் இஸ் த ஒன்லி திங். சோ நம்ம அதை செய்யும் போது நித்திய ஜீவனுக்கு என்று நியமிக்கப்பட்டவர்கள் வருவார்கள். எல்லாரும் வருவாங்கன்னு நான் சொல்ல வரல, அப்படி அவசியமும் இல்லை, நம்ம யோசிக்கவும் கூடாது. வரணும்னு நினைக்கலாம், அதுக்காக ஜெபம் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா எல்லாரும் வருவாங்கன்னு எதிர்பார்த்து வரலன்னு அதை வச்சு ஒரு முடிவு வரக்கூடாது. When we operate in power, when we operate in the power of sonship, யாரெல்லாம் வர வேண்டுமோ அவர்கள் வந்து சேருவார். This is the only way gospel will progress. That and this is the only way God has kept for you to break the hold of that debt. கடன் தொல்லைன்னு சொல்றீங்களா, அதை உடைக்கிறது கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கு தான் குமாரத்துவம் என்கிற ஆபீஸ். இந்த வியாதி தீராத வியாதி அப்படின்னு சொல்றீங்களா, அதை உடைக்கிறது கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறது தான் குமாரத்துவத்தின் ஆபீஸ். இந்த ஆபீஸ்ல இருந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணலாம், இன்க்ளூடிங் டெத். somebody dies, you can bring them back to life through this office of sonship. ஓகே, சோ அதனால இந்த குமாரத்துவத்தின் ஆபீஸ்க்குள்ள நம்ம அடி எடுத்து வைப்போம். இது நமக்கென்றே ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது, நமக்கென்றே ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நான் விசுவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், இயேசுவின் ரத்தம் உங்க மைண்ட்ல ஒரு பிரிவினை உண்டாக்கும். The blood of Jesus will bring a separation in your mind, separate you unto holiness, separate you unto faith, separate you unto sonship. ஓகே, சரி, ஜெபிக்கலாமா? சோதரம் சோதரம் Horabant rendo rondo remba cantero Rebrante rindo rocco duro bonto rigedere handarahando Orebento rombo cantero Orebrancan vedere ancanturo Orebdere entero bodore entering turo bodore entero. Okay, we'll do something. ஒரு இன்னைக்கு மண்டே டியூஸ்டே 2 நாள் வந்து நீங்க வந்து போய் குமாரத்துவத்தை வச்சு பைபிள் இருந்து படிங்க. அதாவது ஏதோ கண்காடன்ஸ் வச்சு தான் தேடிடுறாங்க. பைபிளும் நீங்களும் இருந்தா போதும், வேற எந்த தொழில்நுட்பம்லாம் தேவையில்லை. பைபிளும் நீங்களும் எடுத்துட்டு ஒரு வாரம் உட்காருங்க. உட்காந்துட்டு, ஆண்டவரே, நான் குமாரன்றது எனக்கு ஒரு வெளிப்பாடு வேணும், அதுக்கு எனக்கு இதுல இருந்து பைபிள் தான் என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் உட்காந்து பண்ணுங்க அந்த வேலையை. புதன்கிழமை I will give opportunity for 5 people to just speak what God spoke to you from the word. 5 பேரும் பேசுங்க, யாராவது 5 பேர். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் 5 பேருக்கு டைம் கொடுக்குறேன். 5 பேர் யார் பேசுறாலும் பேசுறேன். இட் வில் பி பெனிஃபிஷியல் ஃபார் பீப்புள். அண்ட் சில பேருக்கு எப்படி வேர்டை ஸ்டடி பண்றதுக்கு ஒரு ஐடியா கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ வில் டூ தட். பட் ஐ எம் சஜஸ்டிங் எவ்ரிபடி டூ தட். ஸ்பெண்ட் டைம் வித் த வேர்ட் அண்ட் ஆஸ்க் காட் டு ஸ்பீக் டு யூ, convincing you of sonship. See, உங்களுக்கு வந்து சன்ஷிப்ன்ற கான்செப்ட் நீங்க நல்லா பிரசங்கம்லாம் கேட்டிருக்கலாம், பல கான்ஃபரன்ஸ்ல கேட்டிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கிரேஸ், ஃபெய்த், சர்க்கிள், மோஸ்ட்லி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். புது சப்ஜெக்ட்லாம் கிடையாது நான் பேசுறது. நான் கொஞ்சம் அதை ராவா பேசுறேன், இன்னும் கொஞ்சம் ராவா பேசுறேன். பட் ஸ்டில் இட்ஸ் நாட் சம்திங் நியூ. பட் வந்து அதனுடைய ரெவலேஷன் உங்களுக்கு வேணும், அப்பதான் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க தேவகுமாரன்ற ரெவலேஷன் உங்களுக்குள்ள ஆழமா இறங்கி உங்களுடைய டே டு டே லைஃப் அதை பாதிக்க ஆரம்பிக்கும். உங்க பார்வை எல்லாத்தையும் பாதிக்க ஆரம்பிச்சு நீங்க ஜெபம் பண்றது எல்லாமே பாதிக்கப்படும்.
பாதிக்கப்படணும் மீனிங் யூ ஷுட் பி இம்பாக்டட். அதை செய்யறதுக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்க இதயத்துக்குள்ள போனாதான் நடக்கும், இல்லை நடக்கவே நடக்காது. ஸோ ஸ்பெண்ட் டைம் வித் த வேர்ட் அட்லீஸ்ட் நாளையில இருந்து 2 days and then come on the Wednesday call and speak. 5 பேர்கிட்ட நான் கேட்கிறேன், ஃபர்ஸ்ட் 5 ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான். யார் ஃபர்ஸ்ட் 5 people ரெடியா இருக்கீங்களோ யூ ஸ்பீக். பட் அதை பத்தி ஒரு 2 minutes 3 minutes ரொம்பலாம் பேச தேவையில்லை. ஜஸ்ட் 2-3 minutes கேன் ஷேர் யுவர் ஸ்டோரி. எப்படியே கர்த்தர் உங்களுக்கு குமாரத்துவத்தை பத்தி உங்களோட வந்து பேசினார்ன்றது பண்ணுங்க. பட் இட்ஸ் சச் அன் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட், இம்பார்ட்டன்ட் நீடட். குமாரத்துவத்தை பற்றி நம்ம அறியாததுனால, அது நம்ம செயல்படாம இருக்கிறதுனால அநேக பேர் துன்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மற்றவங்க கூட விட்டுருங்க, நீங்கள் அநேக துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது காரணமே குமாரத்துவத்துல நீங்க இருக்கீங்கன்றத பத்தி அறிவு இல்லாதனாலதான், வேற எதுவுமே கிடையாது. சிம்பிள் திங். இந்த அறிவு இல்லாதனாலதான் தேவன் உங்களுக்கு சர்வத்துக்கு உங்களை சுதந்திர நிலையை வைத்திருக்கிறார் என்கிற உள்ளார்ந்த அறிவு. அதாவது எப்படி ரெவலேஷன் ரியலாவே உங்க ஹார்ட்ல இருக்குன்னா எப்படி இருக்கும்னா, it will be beyond emotional baggage. It will be beyond walls of facts and history standing against you. அதெல்லாம் தாண்டி நீங்க இருப்பீங்க. அப்பதான் அது இருதயத்துல அந்த வார்த்தை இருக்குதுன்னு அர்த்தம். குமாரத்துவத்தின் வார்த்தை அப்பதான் இருதயத்துல இருக்குதுன்னு அர்த்தம். இதெல்லாம் தாண்டி நீங்க பார்ப்பீங்க. பேச வீழ்புறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். Porrebedera enterudu riankentudu bedure berreandere vario. Brendo ronkoduru bediandere hedere yokontudu bedo. Penduri angandara hedere angregeduri penderi gadara beranturebo. Brendo ricadora bronkodura brantiri. Ure brante ridere bereandere bereantiri gedere berakadara hantu. Thank you Lord. Thank you Lord. Radara vare anghantudu bedo. Ore brantero. Ore brando rivedere hentro rock road number. Render rahadara hentro, rekadara hentro. Ore brantero brackedereba. Hallelujah. I pray for people who are struggling with some kind of tumor mari, katti mari irukku. What is that? I speak healing in the name of Jesus. Speak healing in the name of Jesus. Hallelujah. Next time you will பார்க்கும்போது it will not be there. It will be gone. Hallelujah. It will not be there. It will be gone. Remember, Tarahadari on Candira, Grande Redere Bra. Ontro the Rubrenka Dure Bron Candera Handuri on Cradavaranga Dera Bran Candira Gandoro. Grant Redder Hantro Cronkadira Hadarayan Grando Render Rabadara Hunter. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Stotram, Stotram, Stotram. Thank you, Lord. Under the net of the Sarita Rathina Kurugram. Thank you, Lord. Thank you, Lord. The Sarita Rathina Kurugram. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Ore Brantero, the rock. Hunter Badar, Hunderendere, Hadara, Huntry, the rock, on the Rebelio. Redere, young Cranduri, on Truder, rock, Cranterin, the Ramba, Cantero. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Rambarian Kentero. Handere Hadara, Hunter, Rukuro, de Riberon, Cranduro. Under Riberan, Crantereberian, Crederion to Ribero. Brent Reed Ramba Keder Yon Kentira Gadara Cantor in the Radar. Thank you, Lord. Thank you, Lord. Radar to Riberi on the Rubero. Hallelujah. 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 Thank you, Lord. Thank you, Lord. Rederian Kentira Varanda. Thank you, Jesus. Thank you, Jesus. Redarabaria. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. அன்றைய சரீரத்தை ரத்தத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். சரீரத்தை ரத்தத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்களுக்காய் பிற்கப்பட்ட நம்முடைய சரீரத்துக்காய் நன்றி. எங்களுக்காய் சிந்தப்பட்ட நம்முடைய ரத்தத்துக்காய் நன்றி. எங்களுக்காய் பிற்கப்பட்ட நம்முடைய சரீரத்துக்காய் நன்றி. எங்களுக்காய் சிந்தப்பட்ட நம்முடைய ரத்தத்துக்காய் நன்றி. தேங்க்யூ லார்ட். விலை கரையும் கொடுத்து எங்களை வாங்கி இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கு எங்களை நியமித்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கு நியமித்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இந்த நேரத்துல இந்த காலில் இப்ப இருக்கிறவங்க இனிமேல் இதை யூடியூப்ல பார்க்க போறவங்க நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே மரணத்தின் ஆவிக்கு எதிர்த்து இருக்கும்படி அவர்களுக்கு பலன் உண்டாவதாக. Let them receive power. Let them receive power from the Spirit to stand up
against the spirit of death operating in any other area of their life, operating in any area of their life. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. குமாரத்துவத்தின் ஆழங்களுக்குள் அடைத்து செல்வீராக. இதை தொடர்ந்து நாங்கள் பின்தொடரவும் இந்த வெளிப்பாட்டிலே வளரவும் எங்களுக்கு உதவி செய்வீர். Thank you, Lord. கத்திரை பந்தியிலே பங்கு. Thank you, Lord. 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 ஆண்டவரே, இந்த நாட்களிலே உடைய அற்புத அடையாளங்களை நாங்கள் காண வாஞ்சிக்கிறோம். அற்புத அடையாளங்களை நாங்கள் காண வாஞ்சிக்கிறோம். அற்புத அடையாளங்களை காண நாங்கள் வாஞ்சிக்கிறோம். வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எல்லா சூழ்நிலைகளிலும் அற்புத அடையாளங்களை காண நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அற்புத அடையாளங்களை நாங்கள் காண வாஞ்சிக்கிறோம். யாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? ஆண்டவரே, அற்புத அடையாளங்களை நாங்கள் காண வாஞ்சிக்கிறோம். அற்புத அடையாளங்களை நாங்கள் காண வாஞ்சிக்கிறோம். அவைகள் நோக்கி எங்களை நடத்துவீராக. அவைகள் நோக்கி எங்களை நடத்துவீராக. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. ஒரே இது காரியம் எனக்கு சொல்லணும்னு இருக்கு. இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். சொல்லிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். என்கிட்ட ஒரு பிரதர் வந்து பேசிட்டு இருந்தாரு. இப்போ 2 கொஸ்டின் கேட்டாரு. என்கிட்ட சொன்னாரு, எதுக்கு ஆண்டவர் ஆபிரகாம் 25 வருஷம் வெயிட் பண்ண வச்சாரு கேட்டார். ஒரு அற்புதத்துக்கு 25 வருஷமா? எதுக்கு 25 வருஷம் வெயிட் பண்ண வச்சாரு கேட்டார். நான் நிறைய விதமா அதை ஆன்சர்லாம் சொல்லியிருக்கேன். ஆனா நேத்து பாத்தீங்கன்னா எனக்கு டக்குன்னு ஒரு ஆன்சரு லைவா பேசிட்டே இருந்தேன். அவர் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த ஆன்சர் வந்துச்சு. என்னன்னா, தட் இஸ் ட்ரூ. இதை நான் முன்னாடி பேசியிருக்கேன், ரொம்ப நாள் முன்னாடி பேசியிருக்கேன். பட் எனக்கு அன்னைக்கு ரொம்ப நாளா இடையில யோசிக்கவே இல்லை. பட் அன்னைக்கு சடனா அது ஃபிளாஷ் திரும்ப. ஏப்ரஹாம் கூப்பிட்டாரு. 11 வருஷம் வந்து they learn to tolerate pain. They learn to tolerate pain. They learned இல்ல, they already knew. Adamic family வந்து is learned, is taught to tolerate pain. Adamic communityக்குள்ள அது ரொம்ப strong thing. They know how to tolerate pain, manage pain. ஸோ குழந்தை இல்லாத ஒரு பெயின் கிரியேட் பண்ணுது. அதை வச்சுட்டு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றதுன்றது. 11 வருஷம் ஆச்சு. 75 வயசுல கூப்பிட்டாரு. 11 வருஷம் ஆச்சு. 11 வருஷம் வந்து கழிச்சு வந்து சாராக்கு பொறுக்க முடியல. அந்த மாதிரி என்ன பிடிச்சதுனால ஆகார கல்யாணம் பண்ணி சொல்லி வேற ரூட் எடுத்துருச்சு. ஆகார் பிறந்த பிறகு பாத்தீங்கன்னா அடுத்த 13 வருஷத்துக்கு அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. எல்லாரும் குடும்பமா சந்தோஷமா இருந்தாங்க. நமக்கு பிள்ளை இல்லை, இப்போ அந்த குறைய வந்து தீர்த்துட்டா, இப்ப இவன் வந்து நம்ம குடும்பத்துக்கு வாரிசு ஆயிட்டான், அவ்வளவுதான் போதுன்னு சந்தோஷமா இருந்தாங்க 13 வருஷம். ஆனா ஆண்டவர் விடல. அவர் சொன்னா அது எப்படி மாறலாம்? சொன்னா செஞ்சே தீருவேன் அப்படி சொல்லி வந்து அவர் தான் வந்து இப்ப காரியத்தை மாத்தி விட்டார். அப்புறம் அவன்கிட்ட வந்து சொல்றாரு, இல்ல அடுத்த வருஷம் நான் வருவேன், உனக்கு ஒரு குமாரன் இருப்பான். சாராட்ட வந்து சொல்றாரு, அடுத்த வருஷம் நான் வருவேன், உனக்கு ஒரு குமாரன் இருப்பான். அப்போ நான் சொன்னேன், the problem is twofold. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, we having high tolerance levels. இயேசு கிறிஸ்து ஏன் வந்து சிறு பிள்ளை போல் ஆகட்டால் தேவராஜ்யத்தை காண மாட்டாயின்னு ஏன் சொன்னாரு? ஏன் சொன்னாரு? ஏன் சொன்னாருன்னா நிறைய ஆஸ்பெக்ட் இருக்கு. அதுல ஒரு ஆஸ்பெக்ட் தெரியுமா? சின்ன பிள்ளைய லேசா டாலரேட் எல்லாம் பண்ணாது. ஒரு குழந்தை பசிக்குது, சாப்பாடு கொடுக்காம விட்டு பாருங்க என்ன பண்ணுன்னு கத்து ஊற கொட்டிடும். அமைதியா இருக்க முடியாது. ஏன்னா அதுக்கு டாலரன்ஸ் லெவல் வந்து கிடையாது. அதுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. எத்தனையோ நான் பார்த்திருக்கேன், குழந்தைங்க இது வேணும் அது வேணும் கேட்டு அடம் பிடிச்சு தரையில விழுந்து அழுகும். ஏன்னா அதுக்கு டாலரேட்லாம் அது பண்ண தெரியாது. ஓகே. ஆனா வளர வளர நம்ம டாலரன்ஸ் சொல்லி கொடுத்துறோம் பாத்தீங்களா? அது பல விதத்துல ஒரு கை எல்லாத்தையும் டாலரேட் பண்ணி பிசாசே டாலரேட் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கும். And either we tolerate or we find our own way of managing our pain. But we know real answer is the supernatural. அதுதான் real answer. சூப்பர் நடந்தா மட்டும்தான் பெயின் டாலரேட் ஆகும் ரியலா. மற்ற எல்லாம் வந்து ஹம்பக் டுபாகோ. ஸோ ஏப்ரஹாமுக்கு வந்து 25 வருஷம் ஆச்சு அந்த ரியாலிட்டிக்குள்ள வர்றது. இதுதான் பிரச்சனை, வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த காலகட்டத்துல
பிசாசு தேவனை பற்றி நமக்கு சரியான பிக்சர் எடுத்துட்டு, சரியான பிக்சர் முதவே இல்ல. சோ அரைகுறையான பிக்சர்ல இன்னும் அரைகுறையா அதை மாத்தி, தேவன் பாரு உனக்கு இன்னும் கொடுக்கவே இல்ல. இவ்வளவு நாள் ஜெபம் பண்ற, ஏன் உன்னை எனக்கு ஏமாத்தினாரு? உனக்கு ஏன் கொடுக்கல? ஓகே, அப்படிலாம் சொல்றான். நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். தேவன் சொன்ன காரியங்களுக்காக அடம்பிடிங்க. தேவன்ட்ட அடம்பிடிங்கன்னு சொல்லல. தேவன் சொன்ன காரியங்களுக்காக அடம்பிடிங்க. இப்படிதான் கர்த்தாவே, இதுதான் எனக்கு வேணும். இது குறைச்சு நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஆண்டவரை பார்த்து சொல்லாதீங்க. சொல்ல தேவையில்லை. You can look at this mountain and say, you have to go. You have to go. You have to go. Because that's what God has given me. எனக்கு கர்த்தர் தான் கொடுத்து, நான் சொன்னபடி எனக்கு ஆகும்னு சொல்லியிருக்காரு. So let's throw away our tolerance. எந்தெந்த காரியங்கள்லாம் வந்து உங்க ஜெபத்தை மாத்தி இப்ப மீடியாக்கார ஜெபம் பண்றீங்களோ, தயவுசெய்து throw that away and go back to your original prayer. Go back to what you originally prayed for. Pray for nothing less of the supernatural than the supernatural. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வல்லமை குறைவா எதுக்குமே செட்டில் ஆகாதீங்க. அது மட்டும்தான் வேணும்னு கேளுங்க. கர்த்தர் இந்த நாளிலே தன்னுடைய மகிமை உங்களுக்கு விளங்க பண்ணுவார். கர்த்தர் இந்த நாளிலே தன்னுடைய மகிமை உங்களுக்கு விளங்க பண்ணுவார். வார்த்தை நீங்க மெடிடேட் பண்ணி டாலரன்ஸ் எல்லாம் காண போயிடும். யூ வில் ஸ்டார்ட் டிமாண்டிங் திங்ஸ். இப்படிதான் வேணும், இப்படிதான் உங்க லைஃப் இருக்கணும் டிமாண்ட் பண்ணுவீங்க. என் லைஃப் இப்படிதான் இருக்கணும், என் லைஃபோட குவாலிட்டி இப்படிதான் இருக்கணும், எனக்கு இதெல்லாம் வேணும், இதெல்லாம் எனக்கு தேவை அப்படின்னு நீங்க பேச ஆரம்பிப்பீங்க. சூழ்நிலையை பார்த்து பேசுவீங்க, பணத்தை பார்த்து பேசுவீங்க, பொருட்களை பார்த்து பேசுவீங்க. அவைகள் உங்களுக்கு கீழ்ப்படியாக, அவைகள் உங்களுக்கு கீழ்ப்படியாக. You will see. You will see. This is the season of God's miracles. This is the season of God's mighty hand of God, open mighty hand of God. You will enjoy it. You will see it. You will be satisfied and you will have overflow and abundance. Amen. See you in the next meeting. Thank you. Thank you, brother. Thank you. Sure. Thank you, brother. Thank you. Good night, brother. Thank you, Joshua. Thank you, Anna. Thank you so much. brother. Joshua, thank you. God bless you. Thank you, brother. Thank you, brother. God bless you, Joshua. Thank you, brother. I'm ending the meeting, guys. Bye. Good night.